பிபிஏ ஸ்பீடு கேஷ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நமது திட்டம் உதவி கொடுத்து உதவி பெறக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் நன்றிகளும் வாழ்த்துகளும். இந்த திட்டம் பலரது எண்ணங்களில் இதை சிதைத்துவிட வேண்டும், இதை நிறுத்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருந்தார்கள். இன்று அவர்கள் அத்தனை பேரும் அமைதியாகிவிட்டார்கள். காரணம், இந்த திட்டத்தில் இணைந்த நாம் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட்டதே. இன்றளவும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இனிவரும் காலங்களும் தொடர்ச்சியாக ஒற்றுமையாக இணைந்து செயல்படுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது. காரணம், வெறும் 1000 ரூபாய் கொடுத்து இந்த திட்டத்திற்குள் வந்து வாழ்வாதாரத்தை வளர்ச்சியடைய செய்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலையோடு வந்தவர்கள் இன்று வாலண்டியர்ஸாக, தன்னார்வலராக ஆர்கனைசர் குழுவில் இணைந்து ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக அழைப்பு கொடுத்து, உங்க ஐடியில ஏதாவது பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு ஏதாவது சென்ட் ரிசீவ்டு பெண்டிங் இருக்கா, சரியா தானே இருக்கு உங்க ஐடி, ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க என்று கேட்கக்கூடிய நிலையில் உருவாயிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் நன்றிகள். இது எதை நமக்கு அறிவிக்குது அப்படின்னாக்கா, இது என்னுடைய ப்ராஜெக்ட், இதை நான் தான் வழிநடத்தி கொண்டு போவேன் அப்படிங்கிற அந்த உத்வேகம், அந்த ஆர்வம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அப்படிங்கிறத இது நமக்கு அறிவிக்குது. அதுவும் தவிர பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த மாலை நேரத்துல 7:55 நடத்தக்கூடிய பிஓபி, இதுல எங்களால பார்க்க முடியல, கவனிக்க முடியல. நாங்க பயணத்துல இருக்கோம் அந்த நேரம். ஆனா அந்த பிளான் பிரசன்டேஷனை பார்க்கணும், கேட்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்ட தகவல்களை மற்றவங்களுக்கு நாங்க கடத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். எங்களுடைய வேலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. பயணத்துல இருக்கும், முடியல, கேட்க முடியல என்று பலரது நண்பர்களுடைய உணர்வுகளை உணர்ந்து கொண்ட திரு ராமலிங்கம் சார் நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. இந்த பிளான் பிரசன்டேஷன் மாலை நேரத்துல மட்டும் கிடையாது, பகல் நேரத்திலையும் இது தொடர்ச்சியாக இருக்கணும் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்ட ஆசிரியர் குழு காலையில 9 மணி, மதியம் 12 மணி, மாலை 3 மணி, மீண்டும் மாலை 6 மணிக்கு என்று பகல் நேரத்துல 4 முறை இந்த பிளான் பிரசன்டேஷன் கொடுப்பதற்கு தயாராயிட்டாங்க. இங்க எம்சி இருக்காது, வெறும் பிளான். 9 மணிக்கு ஜூம் ஓப்பன் ஆகும், ஒரு ஆசிரியர் இருப்பாரு. நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நமக்கு தெரிந்த புதிய நண்பர்களுக்கு அந்த ஜூம் லிங்கை கொடுத்து ஒரு அரை மணி நேரம் நடக்கும், வெறுமனா கேளுங்க என்று நாம அறிமுகப்படுத்தி அனுப்பி வைக்க போறோம். உட்கார போறாங்க, கேட்க போறாங்க. இந்த ஆசிரியர் திட்ட விளக்கத்தை முழுமையாக மக்களுக்கு கொடுக்க போறாரு, அவங்க புரிஞ்சுக்கிற போறாங்க. அடுத்து ஏதேனும் சிறு சிறு சந்தேகங்கள் இருந்தா அறிமுகப்படுத்தி வச்ச நம்ம கிட்ட சந்தேகம் கேட்க போறாங்க, நம்ம தெளிவுபடுத்த போறோம். அவங்க நம்ம திட்டத்துல ஒரு அங்கமாக இணைய போறாங்க. அந்த வாய்ப்பை வழங்கிய திரு ராமலிங்கம் சார் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாகவும் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும். முதல் கட்டம் சிறப்பா போய்கிட்டு இருக்கு. நீண்ட நாட்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு போகணும் என்ற உயரிய நோக்கத்தோட இதற்கான பாதுகாப்பு அமைப்புகள் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் செய்தாகிவிட்டது. சிறந்த முறையில் அதையும் வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுல நாம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நாம சிஸ்டம் ப்ரொமோட்டராக ஆகணும். 12 நேரடிகளை கொடுத்து நாம சிஸ்டம் ப்ரொமோட்டராக வரணும். நம்ம அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் சிஸ்டம் ப்ரொமோட்டராக கொண்டு வரணும். நாம சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிட்டோம் அப்படின்னாக்கா உலகளாவிய வருமானத்தை நாம எடுப்போம். நம்ம அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த உலகளாவிய வருமானத்தை எடுக்கணும். அதற்கு அவர்கள் சிஸ்டம் ப்ரொமோட்டராக வரணும். இதை நாம கருத்தில் வச்சுக்கிட்டு நாம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அணிக்கு இதை நம்ம கடத்தணும். கடத்தி ஒவ்வொருவரையும் நம்ம சிஸ்டம் ப்ரொமோட்டராக கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமது மக்கள் சக்தி மிகப்பெரிய சக்தி. இங்க ஒரு எளிமையா சொல்ற மாதிரி, புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, இதுல பிபிஏ ஸ்பீடு கேஷ்ல நான் ஒரு ஐடி போட்டு எனக்கான வருமானத்திற்காக, எனக்கான தேவைக்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். என்னுடைய பேரன் என்னுடைய ஐடியில வேலை செய்வார். அப்ப அவ்வளவு காலத்துக்கு இந்த திட்டம் தடையில்லாமல் போய்கொண்டே இருக்கும். அதற்கான வழிமுறைகள் என்ன என்ன என்பதை பார்த்து இப்போதே அதற்கான
ஏற்பாடுகளை செய்யப்பட்டு விட்டது. அதனால தைரியமா நம்ம வந்து செய்யலாம். ஒரு சரியான தளத்துல நம்ம இருக்கோம், சரியான தலைவர்களோட கையை கோர்த்து கொண்டு நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம பயணிக்கலாம். நன்றி. இதுல உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய தேவைகள் என்ன இருக்கு என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு, கேட்கறதுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க கை உயர்த்தலாம். உங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம். சப்ஜெக்டை விட்டு நம்ம வெளியே போகவே தேவையில்லை. நமக்கான நோக்கம் என்ன? இருக்கக்கூடிய வருமானத்தை நம்ம உயர்த்தி கொள்ளணும். பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்துல பலரது வாழ்க்கை தரம் உயரணும். அதற்கு நாம என்ன பண்ணணும்? நமது அணியில் சிஸ்டம் ப்ரொமோட்டரை கொண்டு வரத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போன்ற இந்த சப்ஜெக்டுக்குள்ள இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பகிர்ந்து கொண்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி. ஜோசப் மெரின் சார், உங்களுக்கு அன்மியூட் தரங்க, நீங்க பேசலாம். பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் இணைந்திருக்கும் நண்பர் அனைவருக்கும் நன்றி. ராமலிங்க ஐயா, பாபு ஐயா, சார், டிகேசாமி, அனைத்துக்கும் நன்றி. இவ்வளவு நாளும் இந்த ஜூம் மீட்டிங் வந்து 8 மணியும் சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ டைம் இல்லையே, கொஞ்சம் அந்த நேரத்துல பிஸியா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம திட்டத்துக்கு உள்ள வந்து நம்ம ஜூம் மீட்டிங் ஒன்றோட அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஆர்வ கோளாறுல கரெக்டா வந்துருவாங்க எல்லாரும். இப்போ நாங்களாம் டெய்லி அட்டன் பண்றோம். என்ன காரணம்னா நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக. ஆனா ராமலிங்க ஐயா வந்து இப்ப கண்டிப்பா இந்த நாள் பூரா டயத்துக்கு வைக்கிறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அது மாதிரி சொன்னவங்கள நம்ம உள்ள கொண்டு வர போறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம இன்னும் டெவலப் பண்ண போறோம். அதை அனைவரும் இதை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கண்டிப்பா நாங்க இதை கண்டிப்பா பயன்படுத்துவோம். ஆனா ஒரு சின்ன விஷயம், 9 மணி சொன்னீங்க. 9 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் ஏதாவது ஒரு ஸ்லேட் போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா சில பேருக்கு ஜூம் லிங்க் பண்ண தெரியல, நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த செயல்பாடு நல்லாக இருக்கும். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரியே தான் நடக்கும். ரூமுக்குள்ள வந்த உடனே ஒரு பாடல் போட்டு ஒரு 5 நிமிடம் நேரம் கொடுத்து தான் அடுத்து ஆசிரியர் பேச ஆரம்பிப்பாங்க. இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு 9 மணிக்குன்னு சொல்லுவாங்க, 9:05 தானே பேச ஆரம்பிப்பாங்க, நம்ம 9:05 உள்ள போகலாம். அந்த மணிகளுக்கு போயிடக்கூடாது. நம்ம சொல்லக்கூடிய நண்பர்களை சரியா 9 மணிக்கு உள்ள வந்துருங்க அப்படின்ட்டு அந்த நேர மேலாண்மையை கடைபிடிக்க நம்ம முயற்சி மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி. அடுத்ததாக ராஜேஷ் சார், உங்களுக்கு அன்மியூட் தரங்க, பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சார் இது மாதிரி சொல்லியிருக்காரு 5 டைம் வந்து ஜூம் மீட்டிங்னு. நான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு வரவங்க, தேநீர் கடைக்கு வரவங்க, அவங்க 9 மணி 12 மணி டைமிங்கில் வரவங்க கிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கடையிலே உட்கார வச்சு ஜூம் மீட்டிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஜூமை ஓப்பன் பண்ணி கொடுத்து இங்கே பார்க்க வச்சிடுறேங்க. நேற்று ஒரு 3 பேருக்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணேன். நேற்று ஒரு ஐடி வந்தது. இன்னும் 2 நபர்கள் இன்றைக்கியும் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லிக்கிறேன். அவங்கள இன்றைக்கி பார்க்க வச்சுட்டு இன்றைக்கி 2 ஐடி எடுத்துருவேன். இது எல்லாருக்கும் பெரிய உதவிகரமாக இருக்கும். இது அனைவரும் ஃபாலோ பண்ணால் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் நம்ம ஸ்பீட் கேஸில். ஒவ்வொருத்தரும் சீக்கிரமாக சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகலாம். இது அனைவருமே ஃபாலோ பண்ணணும். இதுதான் சார் என்னோட ஆசை. நன்றி சார். வணக்கம் சார். நன்றி. நன்றி சார். நன்றி. நன்றி. அடுத்ததாக இந்த கிரேட் லீடர், நம் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திரு ராமலிங்கம் சார் அவர்களை அழைக்கிறேன். வெல்கம் சார். ராமலிங்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். பிபிஏ ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நண்பர்களே, நம்ம ஜிகே சாமி சாரோட அந்த 1/2 மணி நேரங்கிறது ஒரு கோல்டன் டைம்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டன் டயத்துல நீங்களாம் இந்த விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு 10% மாறுறதுக்கு முயற்சி பண்ணணும். காலைல 4:30 எந்திரிக்கணும் அப்படின்னம்னா 4:15 அலாரம் வைங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு
ஒரு ஹாட் வாட்டர் ஒரு 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 ஹாட் வாட்டர் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டீங்க அப்படின்னா த்ரோட்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன் அந்த இதெல்லாம் போகும். போயிட்டு நீங்க உட்கார்ந்து இதை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு நாள் முழுக்க வந்து நம்மளுக்கு வந்து ஹாப்பியா இருக்கணும். நம்ம மனநிலையை பொறுத்து தான் இருக்குது நண்பர்களே. காலையில எந்திரிச்சோன்னா டென்ஷனா இருக்க கூடாது, அமைதியா இருக்கும் நம்மளுடைய உடம்பு. அந்த அமைதியோட அந்த அதையே கொண்டு போனீங்க அப்படின்னா மிக சிறப்பா இருக்கும். உண்மையிலே சந்தோஷமா இருக்குது. இப்ப அவரோட பேச்சை கேட்கல அப்படின்னா அன்னைக்கு நாள் முழுக்க நம்மளுக்கு எதிரே இழந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதை முதல்ல லவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். முதல்ல எந்திரிச்சோன்ன 4:30 மணிக்கெல்லாம் வந்து அந்த ஜூம் ஓப்பன் ஆகுதுன்னா உட்காந்துடணும். உட்காந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டே அந்த 30 நிமிஷம் இருந்தீங்கன்னா பூரா அன்னைக்கு நாள் முழுக்க சரியா இருக்கும். ஓகே, சப்ஜெக்ட்ல வந்துருவோம். இந்த ஜூம் வந்து ஏன் ஆரம்பிக்கப்பட்டது, யாருக்காக ஆரம்பிக்கப்பட்டது, முதல்ல அதை உணரணும். சார், எத்தனை சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் நான் டெய்லி வந்து உங்கள்கிட்ட வந்து ஏதாவது கொஞ்சம் எல்லாரும் நேத்து கூட நிறைய நண்பர்கள் நேத்து நல்லா பேசுனீங்க நல்லா பேசுறது இல்ல. என்னுடைய ஆதங்கம், என்னுடைய எப்படி சொல்றது, உங்கள்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஆதங்கம் தான். ஆகவே இந்த ஜூமை முழுமையா பயன்படுத்துங்க நண்பர்கள். நீங்க போய் எங்கேயும் போய் முன்னாடி மாதிரி அந்த நீங்க பாருங்க, இந்த ஜூம் எல்லாம் வராததுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணிருப்போம். காலையில எந்திரிப்போம், அதிகாலை பைக் எடுத்துக்குவோம். பைக்கு பெட்ரோல் இருக்கான்னு தெரியாது. ஆனா அதை எடுத்துட்டு போய் எங்கேயோ பெட்ரோல் போட்டுட்டு ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு நண்பர்களை சேர்த்து அவங்கள்ட்ட அந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் அவங்கள கொண்டு வந்து ஒரு வாரம் நடக்கிற ஜூம் மீட்டிங் எந்த ஊர்ல நடக்குதோ ஹால் மீட்டிங்ல உட்கார வச்சு அந்த ஹால் மீட்டிங்ல வந்து அதுல சக்சஸ் பண்ண நபர்கள் இங்க லட்சக்கணக்கான பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க. மாதம் அப்பயே பாத்தீங்கன்னா 1 லட்சம் ஆளுங்கவங்களாம் இருக்காங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, இப்ப எளிமையா வந்துட்டு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, ஒவ்வொரு சிஸ்டம் ப்ரொமோட்டரும் 12 சிஸ்டம் ப்ரொமோட்டரை கிரியேட் பண்ணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட். முதல்ல ஒரு மைண்ட் செட் பண்ணுங்க, இது என்னுடைய ப்ராஜெக்ட், எனக்காக கொடுக்கப்பட்டது, நான் இதுல ஜாயின் பண்ண பிறகு முழு அதிகாரம் எனக்கு இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரணும். காலையில 9 மணி ஜூம் மீட்டிங்னா 9:05 அந்த ஜூம் ஸ்டார்ட் ஆகும், இல்ல 9:10 ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த 10 நிமிஷம் சார் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு சாங்கோ ஏதோ உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதுல இருக்கும். அப்ப அவர் அந்த டீச்சர் வராரு அப்படின்னா நம்ம மறுபடி பள்ளிக்கூடத்துல படிக்கிற மனநிலைக்கு வரணும். ஸ்கூல்ல 9 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா டீச்சர்ஸ் வருவாரு. முதல்ல தமிழ் நடக்கும், அப்புறம் இங்கிலீஷ் நடக்கும், அப்புறம் கணக்கு நடக்கும், வரலாம். அந்த ஒரு நாள் முழுக்க அந்த சப்ஜெக்ட் எல்லாமே நடத்துவாங்க. அதே போல நம்மளுக்கு இந்த ஜூம் மீட்டிங்கை முழுமையா பயன்படுத்துங்க. அதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு டீச்சர்ஸை உருவாக்கி அவர்களை உட்கார வச்சு அந்த பிளானை சொல்லி அதை சரியா முடிக்கிற வரைக்கும் அவருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. அனைத்தும் உங்களுக்காக தான். நம்ம குடும்பம் நல்லா வளரணும் அப்படின்னா சங்கர் சார் வந்து 5 ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நம்ப மாட்டீங்க. உண்மையில சொல்லப்போனா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்ன லிங்க் பண்ணுது, இன்னொரு ப்ராஜெக்ட் இன்னொரு லிங்க் பண்ணுது, அப்படியே லிங்க் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காரு. நேத்து அவர் தெளிவா சொல்றாரு, சார் நம்மலாம் ஃபாரின்ல இருந்தெல்லாம் என்ட்ரியே வேணாம் சார், இங்க உள்ளவங்களை உருவாக்குனாலே போரும் சார் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கான்பிடென்ட் வந்து நேற்று நிறைய பேசிட்டு இருக்காரு. இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துக்குள்ள ஏதாவது அப்டேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற திங்கிங் வந்துட்டு என்ன ஒண்ணு, இந்த 4ஆம் தேதி 7ஆம் தேதி அந்த நடந்த விஷயங்களை சரி பண்றதுக்கு லேட் ஆகும். 1 மாதம் 2 மாதம் ஆகும் அது. ஏன்னா நேற்று தெளிவா நான் கேட்டேன், என்ன சார் உங்களால முடியலையா அப்படின்னு கேட்டேன். சார் முடியாமலாம் இல்ல, என்ன ஃப்ரீயா 1 மாதம் என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டா நானே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேன் சார், சாஃப்ட்வேர்ட்ட கூட கேட்க வேண்டாம் அப்படின்னாரு. அப்ப என்னன்னா அவர் அந்த வேலையை துவங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆர்கனைசர் டீம்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த ஆர்கனைசர் டீம் யாரெல்லாம் வந்து வாலண்டியர்ஸா ஒர்க் பண்ண போறீங்களோ அவங்கெல்லாம் ஒர்க் பண்றவங்களுக்கு முதல்ல ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாம நீங்க அதை ஒர்க் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அது ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த ஜூம் மீட்டிங்கை முழுமையா பயன்படுத்துங்க நண்பர்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீடு, நம்ம ஃபேமிலி, நம்ம ப்ராஜெக்ட், நம்ம என்ன பண்ணணும், ஒரே ஒரு நபர் வர்றப்ப ஒரு நபர் அழைச்சிட்டு வாங்க, ஜூம்ல வர்றோம், ஏப்பா வாப்பா ஜூமுக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க அழைச்சிட்டு வாங்க. நீங்க என்ன பண்ணிடுறீங்க, இந்த ஜூம் நீங்க உடனே எடுக்கிறீங்க, உடனே வந்து என்ன பண்ணிடுறீங்க, போஸ்ட் பண்றீங்க. யாருக்கு, யாரோ ஒரு நபருக்கு போஸ்ட் பண்ணி விட்டுறீங்க. அவர் வர்றாராங்கன்னு தெரியாது, அவர் யார்கிட்ட போய் சேருவாரு.
அவரா மனசாட்சிப்படி சார் நீங்க ஜூம் லிங்க் அனுப்புறேன், நான் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னாதான். அப்ப நீங்க ஒரே ஒரு நபரை ஒவ்வொரு நபரா நீங்க உட்கார வச்சீங்கன்னா ஒவ்வொரு 5 ஜூம் நடக்குது. 4 ஜூம் வரைக்கும் எல்லாரையும் கொண்டு வந்து 5வது ஜூம் வந்து மிகப்பெரிய அளவுல நடக்குது. அப்ப எல்லாரும் அதுல வந்து உட்காருவாங்க. அப்ப காலையில 9 மணிக்கு 1, 12 மணிக்கு 1, 3 மணிக்கு 1, 6 மணி, இந்த 4 ஜூம்ல வர்றவங்க நேத்து பாருங்க மினிமம் 50 பேர் 200 பேர் கலந்துக்கிட்டாங்க. 200 பேரும் அந்த புது நம்மளுடைய 8 மணி ஜூமுக்கு வர்றாங்க. அப்ப 200 புதிய நபர்கள் வர்றப்ப அங்க 400 மாறணும். பொறுப்புகள் இருக்கணும். யாராவது பண்ணுவாங்க, நம்ம எப்படியாவது எப்படி சொல்றது, எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னா அது நடக்காது. எல்லாரும் சேர்ந்து உழைத்தால் மட்டும்தான் நடக்கும். நீங்க உங்களை என்ன ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லியிருக்கு, ஒண்ணுமே கிடையாது. ஜூமுக்கு வாங்கன்னு கூப்பிட வர்றப்ப ஒரு புது நபர்களை வாங்க. சார் எவ்வளவு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல, எவ்வளவோ நண்பர்கள் இருக்காங்க இந்தியாவுல, எல்லாரையும் கூப்பிடுங்க. நீங்க ஜூம்ல உட்கார வைக்காம எதுவுமே பண்ண முடியாது. நீங்க பிளான்லாம் சொல்லவே வேணாம். எனக்கு 9 மணிக்கு வேலை இருக்கா, 12 மணிக்கு வாங்க, 12 மணிக்கு வேலை இருக்கா, 3 மணிக்கு வாங்க, 3 மணிக்கு வேலை இருக்கா, 6 மணிக்கு வாங்க, 6 மணிக்கு வேலை இருக்கா, நைட்டு 7:55 மீட்டிங் ஜூமுக்கு வாங்க. இதை விட தாண்டி உங்களை நல்ல வழியில கொண்டு வர்றதுக்கு, உங்களுடைய பொருளாதாரத்தை சரி பண்றதுக்கு எந்த ஒரு நிறுவனமும் இதுவரைக்கும் பண்ணத சரித்திரமே கிடையாது. இந்த ஃபார்முலா எங்க எடுத்தனா, ஒரு ஃபாரின் கம்பெனில 24 ஹவர்ஸ் ஜூம் இருக்கும். ஒவ்வொரு டீச்சர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மாறுறாங்களோ அது மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப 24 ஹவர்ஸ் அந்த ஜூமை தான் நம்ம இப்ப உருவாக்கி இருக்கோம். நாளைக்கு கிரிப்டோ வந்தா இதே 24 ஹவர்ஸ் ஜூம் ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு லண்டன்ல ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு, அமெரிக்கால ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருப்பாரு, ரஷ்யாவில் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. நடக்க போகுதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. இப்படி உங்களுக்கு ட்ரைனிங். அப்ப இந்த ஜூமை முதல்ல பயன்படுத்தணும். அதே போல சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆயிட்டோம். சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆயிட்டோம்னா வேலை முடிஞ்சுதா? முடியல. உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு பாருங்க. இப்ப டைரக்ட் ரெஃபரல் எடுத்தவங்க எந்த கவலை இல்லாம பேமெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. 80,000 வாங்கியிருக்காரு ராஜா சார். டைரக்ட் ரெஃபரல் 30-40 போட்டிருக்காரு. நான் வந்து 2,80,000 ரூபாய், நியர்பை 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்கேன். என்னுடைய ஸ்பான்சர் இன்கம் பாருங்க 2,80,000 ரூபாய். நான் அந்த 1.5 லட்சத்துல 1,20,000 வந்திருக்கு. பாக்கி வந்து இன்னும் 40,000 ரூபாய் வரல. நான் அது இன்னும் கண்டுபிடிச்சு அதை வாங்குறதுக்கு என்னால முடியல. ஏன்னா அதை பாக்குறப்ப அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க பூரா என்னுடைய ஃப்ரெண்டு ரிலேஷன் இந்த மாதிரி இருக்காங்க. அப்ப நீங்க ஸ்பான்சர் இன்கத்தை எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்கம் இருக்கு நண்பர்களே. நீங்க எங்க போய் பாருங்க. நீங்க ஒண்ணு இப்படி திங்க் பண்ணி பாருங்களேன். கடந்த ஒரு 5 ஆண்டுகள்ல எத்தனை ப்ரௌச்சர் மாத்திட்டோம், எத்தனை பேங்க் மாத்திட்டோம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு காலையில ஒருத்தர் கண்டிப்பா நெட்வொர்க் வந்து டெய்லி ஒரு புற்றீசல் மாதிரி ஈசல் மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு கம்பெனி, இன்னைக்கு ஒரு கம்பெனி, இன்னைக்கு ஒரு கம்பெனி, இன்னைக்கு ஒரு அப்படியே மாறிக்கிட்டே இருந்தா அது வந்து சாத்தியமே கிடையாது. இதெல்லாம் நாங்க பண்ணிட்டோம். நீங்க இப்ப உங்களுக்கே இவ்வளவு கம்பெனி வர்றப்ப எங்களுக்கெல்லாம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கெல்லாம் கமிட்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் கூப்பிட்டு நேத்து ஒருத்தர் சொல்லாரு ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில, சார் உங்களுக்கு என்ன பண்ணணும் வாங்க நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறது. சார் எனக்கு சொந்தமா ஒரு கம்பெனி இருக்கு, நான் அதையே விட்டுட்டு இதான் சார் பாக்குறேன் அப்படிங்கிறேன். என் நண்பர் கூப்பிடுறாரு, சார் ஒரு ப்ராடக்ட் இருக்கு அருமையா இருக்கு, நீங்க வாங்க இதை பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்ப நான் திருப்பி பதிலா தான் சொல்ல வேண்டியது இருக்கு. அவரை கஷ்டப்பட்டு நீங்க வாங்க சார் அப்படின்னு. அப்ப நேத்து ஒவ்வொருத்தரும் ஒரு வைராக்கியம் வேணும். இன்னைக்கு ஜூம் நடக்குது 5 ஜூம், இது 5 ஜூம்லையும் 10 பேர் புதிய நபர்களா உட்காரப்ப வைராக்கியம் இருக்கணும். அது இல்லாம ஏனா தானே இருந்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக உங்களால் பெரிய அளவுல ஏர்ன் பண்ண முடியாது நண்பர்களே. என்னதான் எளிமைப்படுத்திட்டு வந்தாலும் சங்கர் சார் இன்னும் எளிமைப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் எளிமைப்படுத்த போறாரு. இந்த ப்ராஜெக்டை இன்னும் எளிமைப்படுத்த போறாரு. அப்ப உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளான் பிரசன்டேஷன்ல நீங்க எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். இந்த ஜூம்ல உட்கார வைங்க. சிஸ்டம் ப்ரொமோட்டர் 12 சிஸ்டம் ப்ரொமோட்டரை சீக்கிரமா கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு வேலை இருக்குது, சும்மா எல்லாம் சொல்லல. 12 போட வைக்கிறோம் அப்படின்னா 12க்கு ஒரு காரணம் இருக்கு. அப்ப என்ன நடக்குன்னா பிற்காலங்கள்ல உங்களுக்கு சார் நீங்க இப்ப பாருங்க, இப்ப சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஐடி போட்டுருப்பீங்க, குறைந்தபட்சம் 2, 3, 4 அப்படி வந்து உங்களுக்கு வந்து ரீபர்த் ஐடி வந்திருக்கா இல்லையா? எல்லாருக்குமே வந்திருக்கும். அப்ப மினிமம் 12,000 பேர் இருக்கிறப்ப 12,000 பேர் தான் இருக்கும். இப்ப 12 லட்சம் பேர் வரப்ப இந்த 12,000 பேர் என்ன இருக்கும்? எல்லாருமே மிகப்பெரிய அளவுல ஏர்ன் பண்ணுவீங்க.
இங்க ஐடியா போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கலாம், ஒரு வேலையை பார்க்க மாட்டேன் அப்படின்னா இங்க கண்டிப்பாக மாற்றப்படுவீர்கள். இதுல வந்து எந்த விதமான ஒளிவு முறையெல்லாம் இல்லை. இதுல வந்து யாராவது ஒருத்தர் உழைச்சிட்டு இருப்பாரு, யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து பணம் வாங்கலாம் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. நான் திரும்ப சொல்லிடுறேன், அதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்க தயாரா இருக்காங்க. நான் ஐடி போட்டேன், எனக்கு 2 பேரை கொடுத்துட்டேன், நான் உட்கார்ந்துருக்கேன், அந்த 2 பேருக்கு யார் கொடுக்கறது? தயவு செஞ்சு நம்மள சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யறவங்க தான் இங்க வேணும். எல்லாத்தையும் காசு இருக்கு, யார்கிட்ட காசு இல்ல, எல்லாத்தையும் 1000 ரூபாய் இருக்கும். 1000 ரூபாய் போட்டதுனால இங்க அதிகாரங்கள்லாம் பண்ணாதீங்க. அதான் ஃபர்ஸ்ட் நான் டே 1ல எல்லாரும் சொன்னாங்க, சிஸ்டம் தன் கடமையை செய்யும். நீங்க இன்வால்மெண்டோட இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல பாக்குறப்ப நிறைய நண்பர்கள் இப்ப சீனியர்ல வந்துட்டு இருக்கீங்க, அதுல 10-15 பேர் இந்த ஜூம்லயே அட்டென்ட் பண்றது கிடையாது. அப்ப அதுக்கு என்ன முடிவுங்கிறத பார்க்க போறாங்க. நீங்க ஜூமுக்கும் வர்றதில்ல, பேமெண்ட் மட்டும் வரலாம், எங்க இருந்து வரும்? நண்பர்களே, ஒண்ணு மட்டும் திரும்ப சொல்றேன், இந்த விஷயத்தோட நீங்க அடாப்ட் ஆகணும். இதை விட தாண்டி ஒண்ணு இல்ல, ஒரு சிம்பிளா எடுத்துக்கங்க. நம்ம ராணுவ வீரர்கள் போய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அத வந்து ஒரு ராணுவ வீரர் சொன்னாதான் நல்லா இருக்கும். அந்த முத்துக்குட்டி சாரை கேட்டு பாருங்க. ஒரு மிலிட்டரியில போய் ஒருத்தர் ஜாயின் பண்றாங்க, ஏதோ மிலிட்டரியில வேலை பார்த்துட்டு வரான்னு நினைக்கிறீங்க. அவங்களோட ட்ரைனிங் பீரியடு, ஒரு பணி, ஒரு மலை பிரதேசங்களை எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு. அவங்க 30 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு வர்றப்ப அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அந்த வலி என்னங்கிறது தெரியும். அவன் பிள்ளைகளை பார்க்க முடியல, மனைவியை பார்க்க முடியல, அவ்வளவு கஷ்டத்துலயும் அந்த அவங்க கொடுக்குற டியூட்டியை கரெக்டா பார்ப்பாங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு ராணுவ அலர்ட்டா இருக்கணும், அந்த ராணுவ கட்டுப்பாடு இருக்கணும். இங்க ஏனோ தானே இருந்தோம்னா பிரயோஜனமே கிடையாது. இது நெட்வொர்க் கிடையாது, இது வேற லெவல்ல மாறுது. இன்னைக்கு 12,000 பேர் வந்திருக்கோம்னா 12,000 வேணாம், ஒரு சிம்பிளா எடுத்துக்க. இப்ப 200 நேத்தோட ரிப்போர்ட் என்னன்னா 275 பேர் சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆயிருக்கீங்க. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, அந்த 275 பேர் ஒரே ஒரு நாள் ஜூமுக்கு வாங்க. உங்களால எல்லாருக்கும் வர சொல்லணும். அது இன்னைக்கு வைக்கிறீங்களா, நாளைக்கு வைக்கிறீங்களா, அது டீச்சர்ஸ் டீம் முடிவு பண்ணணும், இல்ல ஆர்கனைசர் முடிவு பண்ணணும். 275 பேர் வந்தீங்கன்னா உங்களால ஒரே ஒரு நபரை சிஸ்டம் ப்ரமோட்டரா கிரியேட் பண்ணுங்க. ஒரே ஒரு நபர் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். ஒன்னு கிரியேட் பண்ணுங்க, அது அடுத்த நாள் 500 மாறும், 550 மாறும். அந்த 550 பேரும் ஒரே ஒரு சிஸ்டம் ப்ரமோட்டரா கிரியேட் பண்ணுங்க. 1000 3 நாள்ல முடிக்க வேண்டிய வேலையை 30 நாள் இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். 3 நாள் தான் இதுக்கு வேலை. சார் என்ன சார் ஒரு 12 சிஸ்டம் ப்ரமோட்டர், என்ன 12,000 ரூபாய்க்கு நீங்க வந்து 12 பேரை கூப்பிட போறீங்க, 12 பேரை ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க, நீங்க பணம் வாங்க போறீங்க, நீங்க ஆக்டிவேட் பண்ண போறீங்க, அவங்கள வந்து ஜூம்ல உட்கார வைக்க போறீங்க. அந்த ஜூம் 5 ஜூம் நடக்குது, அதை தயார் பண்ண போறீங்க. இதை விட வேற வேலை என்ன? எளிமையான வேலை என்ன? 50 கிலோ வெயிட்ட தலையில் தூக்கிட்டு ஒரு நாள் முழுக்க சுத்திவான்னு சொல்றாங்களா? அலட்சியம் சார். 60 வயசு இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கிற அழகேசன் சார் பரமக்குடியில பாருங்க, 25, 30, 40 டைரக்டர் ஃபைல் போட்டிருக்காரு சார். 60 வயசுக்கு, நான் வயசுக்கு சொல்லல, அவரோட அனுபவத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, காலையில எந்திரிச்சோடனே இந்த மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் அந்த பிரார்த்தனை பண்றாங்க. இதை விட வேற என்ன வேணும் சார்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கு சார். நான் திரும்ப சொல்லிடுறேன், எனக்கு வந்து என் ஃபேமிலியை பார்த்துக்க என்னால முடியும். நல்லா நான் இது வந்து கொஞ்சம் சப்ஜெக்ட பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் ஃபேமிலியை பார்த்துக்க எனக்கு முடியும். எனக்கு வயசு 57, 2 பையனும் நல்ல வழியில வந்துருவாங்க. அவங்க ஒரு பையன் படிக்கிறான், இன்னொரு எல்லாம் படிக்கிறாங்க. நான் அது கேட்கல. நான் கேட்கறதுக்கு ஒரே ஒரு பதில், என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். என்னால இவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்றப்ப மாதம் ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியாதா? முடியும், ரைட்டு. நான் ஏன் இப்ப சங்கர் இருக்காரு, சங்கர் டியூஷன் சென்டர் ஒழுங்கா நடத்துறாருன்னா அவரால் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஜி.கே. சாமி சார் இருக்காரு, அவரோட மருத்துவத்துறையை விட்டுட்டு இன்னைக்கு முழு நேரமா இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரால் முடியுமா? முடியும். எல்லாராலையும் முடியும். இன்னைக்கு ஒரு ராஜேஷ், அவர் பேர் ராஜேஷ் தான், இப்ப டீ கடை வச்சிருக்கிற பேர் ராஜேஷ் தானே. அவரோட போர்டு நேற்று பார்த்தா, அவரோட ஆடியோ எல்லாம் அந்த பனியன் போட்டுக்கிட்டு எவ்வளவு அழகா. நீங்க வந்து கோட்டு போடணுங்கிற அவசியம் இல்ல, டை கட்டணுங்கிற அவசியம் இல்ல, நீங்க ஷூ போடணுங்கிற அவசியம் இல்ல, ஒண்ணுமே வேணாம். உங்க வீட்டுல நீங்க இருந்துகிட்டு இந்த ஜூமை கனெக்ட் பண்ண கூட முடியல அப்படின்னா ஏமாத்துறீங்கன்னு தான் அர்த்தம். ஏமாத்தி எப்படியாவது அது வந்துடும், யாராவது பண்ணுவாங்க. எப்படி சார் வரும் இந்த முயற்சி? நீங்க எடுக்க, இதை விட ஈஸியா உங்களுக்கு எல்லாம் யாரும் 5 ஜூம் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னா சாதாரண விஷயமா?
டெய்லி வந்து காலையில வந்து நம்ம அட்வைஸ் பண்றதுக்குலாம் இல்ல சார். நான் இறங்கி நேத்து பாபு வந்து என்னோட தான் தங்கியிருந்தாப்ல, எங்க வீட்டுல தான் 4 நாள் இருந்தாரு. நேத்து அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார், சார் இந்த சிஸ்டம் போறது வந்து வர வர நண்பர்கள்லாம் சரியா இல்ல, ஜூம் ஒழுங்கா அட்டன் பண்ணல. நான் வந்து எனக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன், 1 மாதம் வரைக்கும் நான் என்னுடைய ஃபீல்ட்ல போய் பார்க்க போறேன், புது நபர்ல கலெக்ட் பண்ண போறேன். நேற்று நைட் அவர் வீட்டுக்கு போயிட்டார். நீங்க ஒரு காருக்கு ஒரு டிரைவர் வச்சுங்க, நீங்க ஏதோ பண்ணுங்க சார் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு அந்த உணர்வு வந்துட்டு, நம்ம 1 மாதமா அவர் மனைவி எடுக்கிறாங்க ஐடி, இவரால எடுக்க முடியல. ஏன்னா அவர் வந்து இந்த இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காரு. ஜி.கே. சாமி சார் எல்லாம் முடியாதா? ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க இனிமேல் கொண்டு ஹால் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க. இந்த மாதேஸ்வரன் புக் பண்ணார், 7ஆம் தேதி சேலத்துல நடக்குது. அங்க போய் உங்க நண்பர்களை உட்கார வைங்க. ஹால் மீட்டிங் 4000 ரூபாயா? சரி, 4000 ரூபாய் குரூப்ல போடுங்க. யாரெல்லாம் அதுல கலந்துக்கிறீங்களோ ஒரு 100 ரூபாயா 50 ரூபாயா அனுப்புங்க. ஹால் மீட்டிங் போயிடும் சார். இன்னும் ஒரு மாசம் போயிட்டுனா எஃப்டிசில நிறைய பணம் இருக்கும், அவங்க பாத்துக்குவாங்க. 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் நம்ம தான் ஷேர் பண்ணி ஆகணும் சார். இதுதான் திரும்ப சொல்றேன், இது ஒரு புரட்சி, இது ஒரு பொருளாதார புரட்சி போராட்டம் சார். ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குது. இந்த போர்ல ஜெயிக்கிறத தவிர வேற வழியே இல்லை உங்களுக்கு. நாளைக்கு உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா நீங்க அனுபவிக்க போறீங்க, உங்க பிள்ளைங்க அனுபவிக்க போறாங்க. அடுத்த ப்ராஜெக்ட் வரப்போகுது சார். அடுத்த ப்ராஜெக்ட் வரணும்னா 1000 சிஸ்டம் ப்ரமோட்டர் இருந்தா தான் பண்ண முடியும். அது ஒரு கணக்கு வச்சிருக்காரு அவரு. சும்மா எல்லாம் 1000 பேர் வாங்க, ஐயா 10,000 பேர் வாங்கன்னு சொல்லல. அந்த 1000 பேருக்கும் முழுமையா 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த விஷயத்தை பயன்படுத்தல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப எல்லா திறமைகளும் இருந்தும் காலையில 4:30 மணில இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் 9 மணி வரைக்கும் உங்களோடய தான் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த ஃபேமிலிக்குள்ள தான் இருந்துகிட்டு இருக்கோம். அதை தாண்டி வெளியில போல. எத்தனையோ பேர் வந்து என்னை கான்டாக்ட் பண்றாங்க, சார் வந்து நீங்க ஐடி ஒண்ணு போடுங்க சார் அப்படின்னு. நான் சொல்றேன், என் ஐடி போடுறது உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாதுங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில இதுதான் கடைசியா எடுத்துட்டேன். இதை தவிர இந்த ஃபேமிலி விட்டு நான் போக முடியாது. சங்கர் சாருக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட வெளியில போட்டு கொடுத்தா போதும், 10 லட்சம் 20 லட்சம் கிடைக்கும். அதெல்லாம் தூக்கி விட்டு இங்க பணங்கிறது மேட்டர் இல்ல. நீங்க பாருங்களேன், ஒரு 1000 பேரை வாழ வச்சு வாழ்ந்து பாருங்களேன் சார். நம்ம சொந்தக்காரங்களை எத்தனை பேர் சார் உங்களை எல்லாம் சேர்த்திருக்காங்க? எத்தனை பேரோட நெருக்கமா போறீங்க? ஒரு மேரேஜுக்கு போய் பாருங்க சார், அங்கதான் தெரியும். பணம் இல்லாம நீங்க ஒரு மேரேஜுக்கு போய் பாருங்க. உங்க சொந்தக்கார அது சித்தப்பா வீடா இருக்கட்டும், மாமா இருக்கட்டும், மச்சானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அங்க மரியாதை எந்த அளவுக்கு இருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஒண்ணுமே இருக்காது. ஒரு பெரிய வீணி பேர் அவரை கூப்பிட்டு அப்படியே தாங்கி கொண்டாந்து அப்படியே ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வைப்பாங்க. அன்னைக்கு சொந்த தாய் மாமனா இருப்பான், அவன் ஒதுக்கப்பட்டிருப்பான். உண்மையா இல்லையா? என்ன காரணம்? அங்க உங்கள்கிட்ட பணம் இல்ல சார். பணம் வாழ்க்கை இல்லை, ஆனா பணம் இல்லாட்டா வாழ்க்கையே இல்லை. இதான் உண்மை. இதோட தியரியை மட்டும் நீங்க புரிஞ்சுக்க நண்பர்களே. இப்ப இன்னைக்கு என்ன முடிவு பண்ணணும்னா, காலையில் நடக்க போற ஜூம் 9 மணிக்கு பாலு பழனியாண்டி சார் எடுக்கிறாரு. 9:10க்கு கண்டிப்பாக ஒரே ஒரு நபரை நான் உட்கார வைப்ப பிராமிஸ் பண்ணணும். இந்த 4:30 மணிக்கு வர்றாங்க வைராக்கியத்தோட உள்ளவங்க 4:30 மணிக்கு எந்திரிக்கிறோம்ல, ஒரு வைராக்கியத்தோட எந்திரிச்சலாம். இப்ப எத்தனை பேர் வாழ்க்கைக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்க? நாளைகள் ஆயிட்டா முடிச்சிடுறோம். உட்காந்து சாமி சார் ஞாபகம் வருது, காலையில எந்திரிச்சோடனே சாமி சார் ஞாபகம் வருது. அதே போல இன்னொரு விஷயம் பண்ணுங்க, உங்களுடைய பெட்ரூம்ல காலையில எந்திரிக்கிறப்பயே இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ங்கிறத ஒட்டி வைங்க, ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுங்க. வீடு கிரிப்டோன்னு ஒட்டுங்க, உங்க பெட்ரூம்ல ஒட்டுங்க, உங்க பைக்ல ஒட்டுங்க, உங்க வீட்டு வாசல்ல ஒட்டுங்க. இதை பார்க்கிற இடம்லாம் இதை பார்த்துட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம மைண்ட் வந்து அதுக்குள்ளேயே நிற்கும். ஏதோ காலையில எந்திரிச்சா வேலைக்கு போறதை பத்தி எல்லாம் தப்பு சொல்லலாம், அது உங்களுடைய இது. ஆனா கிடைக்கிற டயத்துல ஒரு 1/2 மணி நேரம் நீங்க வேலை பார்க்க முடியாதா? ஒரு 30 நிமிஷம் இதுக்காக உண்மையா உழைச்சிங்கன்னா போற நண்பர்களே. எனக்கு சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ்க்கு அதிகபட்சம் நான் 1 or 2 daysல ஒரு பெரிய மீட்டிங் வைக்க போறேன். 2 கேள்விதான். ஒண்ணு, இங்க சிஸ்டம் ப்ரமோட்டரா வந்ததுக்கு காரணம் என்ன? 12 ரெஃபரல் போட்டா 10 கோடி வந்துருமா சார்? இது கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டம். கிரௌட உருவாக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு ஐடி. இந்த சார்லஸ் சார் பாருங்க, போலீஸ் ஆபீசர். இன்னைக்கு பாருங்க சிஸ்டம் மேனேஜர் இருக்காரு சுப்பராஜ். அவர் ஒரு காவல்துறை அதிகாரி, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஒரு எஸ்ஐயா இருக்கிறவரு, அது டவுன் ஸ்டேஷன்ல இவ்வளவு நெருக்கடியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு போலீஸ் ஆபீசர் தப்பான தொழிலா இருந்தா போலீஸ் ஆபீசர் பண்ணுவாங்களா? திருச்சியில பாருங்க, அந்த 2 பேரும் தான் ஃபைட் பண்ணாங்க.
அதை பத்தி கவலைப்பட்டாங்களா அவங்க? ஐயோ நம்ம வேலைக்கு ஏதாவது போலீஸ் ஆபீசர் எந்த அளவுக்கு கவர்மெண்ட் பார்க்கணும்னு தெரியும். அவங்க அதை பத்தி எல்லாம் மைண்ட்லயே கொண்டு வரல. செய்யற தொழில் சரி, உதவி செய்ய போறோம், உதவி செய்யறதுக்கு என்ன இருக்கு, யாருக்கு பயப்படணும்? அவங்க அதுல இருந்து அன்னைக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்றதே எனக்கு பெரிய வேலையா போயிட்டு. அன்னைக்கு விட்டுருந்தா எல்லாரையும் கூட்டு ரோட்டுக்கு வந்திருப்பாங்க. ரோட்டுக்கு வந்தா சட்ட ஒழுங்கு பாதிச்சிருக்கும். அப்ப சரண்டர் ஆயிருப்பாங்க போலீஸ் எல்லாம். இல்ல 10 மீடியாவை கூப்பிட்டு என்ன தப்பு பண்றோம்னு கேளுங்கன்னு சொல்லிதான் போலீஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கும். நம்ம அதுக்கெல்லாம் வரல சார். புலி பதுங்குதுன்னா பாயிரத்துக்கு பயந்துகிட்டு போறதுக்கு இல்லைங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்கு. இங்க நிக்கிறவங்க, முன்னாடி நிக்கிறவங்களுக்கு எல்லாம் எதை பத்தியும் கவலைப்படல. ஆனா ஒன்னே ஒண்ணு, எடுத்த காரியத்துல ஜெயிக்கணும் நண்பர்களே. வெறி இருக்கணும். நான் இன்னைக்கு அடைந்தே தீர்வுங்கிற வெறி இருக்கணும் சார். 1 கோடி ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வர்றது ரொம்ப ஈஸியா வரப்போகுது சார். எல்லாத்தையும் விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லியாச்சுன்னா அதை நீங்க சாதாரணமா எடுத்துருவீங்க. 1 லட்சம் பேர் இலக்கு வரணும்னா 1 லட்சம் பேர் வர்றதுக்கு வரைக்கும் போராடணும். நான் 5 பேரை போட்டேன், என் வேலை முடிஞ்சிட்டு நான் போய் தூக்குறேன் அப்படின்னா, நான் அடுத்த இதை இன்னொன்னு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெளிச்சிட்டு இருக்காங்க யார் யார் எந்தெந்த கம்பெனில ஒர்க் பண்ண எல்லா டேட்டா பேஸும் எல்லாத்தையும் இருக்குது. நேத்து யார் எந்த கம்பெனிக்கு போனா, நேத்து எந்த ப்ரௌச்சரை மாத்துறீங்க, எந்த யாரோட பேசுறீங்க அப்படின்னு அனைத்து டீட்டெயிலும் வரும். நான் அதை பத்தி நான் கவலையே பண்ணல. நீங்க எங்க வேணாலும் போய் ஒர்க் பண்ணீங்க அதை பத்தி. ஆனா பிபிஎஸ் ஸ்பீட் கேட்சுக்காக ஒரு 30 நிமிடம் இல்ல ஒரு 60 நிமிடம் நீங்க செலவு பண்ணுங்கன்னு தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அது கூட முடியல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்ப அந்த 60 நிமிடத்தை இந்த ஜூமுக்கு செலவு பண்ணுங்க. நீங்க வேற யாரையும் போட்டா ஒரே ஒரு நபரை உட்கார வைங்க சார். வீட்டுல இருக்க மகளிர் எல்லாம் இப்ப எல்லாருமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். எல்லாரும் பாருங்க, ஏற்கனவே நான் வீட்டுக்கு வந்தா என் மனைவி என்னோட அதிக நேரம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்ப அவங்களுக்கு என்னன்னா, யாரை பார்க்கணும், அந்த டீச்சர் ஜாயின் பண்ணிட்டாங்க, அவங்க இப்ப ஜூமுக்கு வர சொல்லுங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. நேத்து பாருங்க, நான் ஒரு ஐடி கூட எடுக்கல, ஆனா அவங்க ஒரு ஐடி எடுத்து லாகின் பண்றாங்க. சார் பொறுப்புகள் வரணும் சார். வீட்டுல நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் சார். நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும். உங்க பேங்க் பேலன்ஸ் வரணும் சார். பணம் வர ஆரம்பிச்சுட்டுனா வேற எதுவுமே தேவையில்லை சார். பணம் வரணுங்க. வர்றதுக்கான வாய்ப்பை தான் உருவாக்கி இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். டெய்லி உங்களுக்கு நான் இதையே பேசிட்டுனா என்ன ஒரு எரிச்சல் வந்துடும் என் மேல. இந்த ஆள் போனா இந்த ஆள் சொல்லுவான் அப்படிங்கிற ஒரு எரிச்சல் வரும். எனக்கு வேற வழியும் கிடையாது. உங்களை கோடீஸ்வரன் ஆக்குற வரைக்கும் நான் இதைதான் பேசிட்டு இருப்பேன். வேற சிந்தனையே இல்லை எனக்கு. இன்னைக்கு குடும்பத்தோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனந்தவல்லி மேடம் எல்லாம் பாருங்க, அவங்க வீட்டுக்காரர் ஒரு பக்கம் பாருங்க, இங்க ஆபீஸ்ல அவர் ஆபீஸ் வச்சிருக்காரு. அங்க ஆபீஸ்ல போய் பாப்பா எல்லாம் கொண்டு விட்டுட்டு இவர் வீட்டுல உட்காந்து நேற்று உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஃபேமிலியோட ஒர்க் பண்றாங்க. இது என்னுடையது அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடம்பு சரியில்லைன்னா கூட மேடம் எல்லாம் பாத்துங்க ஒரு 10 பேர்ட்ட பேசுறாங்க, ஜூம்ல உட்கார வைக்கிறாங்க. சரி, சிஸ்டம் ப்ரமோட்டர் 275 பேரும் ஆளுக்கு ஒருத்தரை கொண்டு வந்து 500 பேர் அந்த ஜூம் வரணும், ஒரே ஒரு நபரை. அப்ப நீங்க 3 மணி 9 மணி ஜூம்ல வேலைக்கு இருக்கு. அப்ப இல்லைன்னா 12 மணிக்கு வாங்க, 12 மணிலேயும் வேலை இருக்கு. 3 மணிக்கு வாங்க, அதுலயும் வேலை இருக்கு. அட்லீஸ்ட் 6 மணிக்காவது வாயா அப்படின்னா அப்பயும் யாரும் வர்றதில்லை. இன்னைக்கு அது வரணும். இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும். அது இன்னைக்கு மட்டும் முடிவு பண்ணக்கூடாது. டெய்லி நீங்க உட்கார வைங்க. நீங்க எந்த பிளானும் சொல்ல வேண்டாம், எந்த ப்ரௌச்சரும் அனுப்பணும். ஜூம்ல அவ்வளவு அழகா நேர்த்தியா இந்த டீச்சர் ஸ்ட்ரீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். எவ்வளவு அழகா நேற்று ராஜா சாரோட பிளானை கேட்டு அப்படியே புல்லரிச்சு போகுது. ஏன்னா ஒரு நாளுக்கு நாள் மெருகிறது. அவர் ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருந்தாரு, அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதை எல்லாரும் ஓபன் பண்ணி பாருங்க, சேவ் பண்ணி வைங்க. அதை ஒரு ஃபைல் போடுங்க. ஃபைல் போட்டு இதெல்லாம் நம்மளுடைய பிசினஸ் பிளானு அப்படியே ஃபைல் பண்ணி வைங்க. உடனே என்னைக்காவது ஒருத்தர் கேட்கிறாரு, சார் எனக்கு அந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸோட பிசினஸ் பிளான் அனுப்புங்க. அடப்பாவி, சேர்ந்து எத்தனாம் தேதி ஜாயின் பண்ண, 4ஆம் தேதி ஜாயின் பண்ண, இன்னைக்கு பிடிஎஃப் கேட்கிறாரு. அப்ப கோவம் வருமா வராதா? அப்ப உங்களுக்கு அந்த பொறுப்பற்றவர்கள் தான் வேணான்னு சொல்றமே சார். 10 பேர் இருக்கமா, 100 பேர் இருக்கமா, பொறுப்பானவர்கள் இருந்தா போறோம் சார், ஜெயிச்சிடலாம் சார். இங்க கூட்டம்லாம் தேவையே இல்லை. வந்தா வேலை பார்க்கணுங்கிற மைண்ட் செட்டோட வரணும். வந்தா இங்க 10-12 பேரை கொடுக்கணும். 12 டைரக்ட் ரெஃபரல் சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆகணுங்கிறது வரணும். 1 லட்சம் பேர் வர வரைக்கும் நீங்க கஷ்டப்படுங்க. அப்புறமேல உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அதுதானே அவர் சொல்றாரு. 60% ஒர்க், இப்ப 15% ஒர்க் நடந்துட்டு இருக்கு ரீபர்த் மூலியமா. 1500 2000 ரீபர்த் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு. எந்திரன் படம் மாதிரி சங்கர் சார் டைரக்ஷன் பண்ணது எந்திரன் படத்துல. அது ஒரு படம், அந்த காட்சிக்கு நீங்க டிக்கெட் கொடுத்துட்டு போயிருப்பீங்க. இது அப்படியா? இன்னைக்கு உண்மையா நடக்குதா இல்லையா? ரீபர்த்ல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு? எத்தனை பேர் ரீபர்த் ஐடி ஓபன் பண்றீங்க?
ஏன் அதை பார்க்க மாட்டேன்? நேத்து ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நபர் போன் பண்றாரு, சார் எனக்கு என்னோட காமிக்கவே மாட்டாங்க சார், உங்க இதுக்கு யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் சொல்றாரு, உங்களுக்கு நீங்க எனக்கு பணம் போடணும் அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த ரீபர்த் ஐடி அப்புறம் அப்ளைன்ட்டு சொல்லி உடனே போட்டார். உடனே அப்ளைன்ட்ட சொன்னா உடனே அவர் என்ன பண்றாரு, ரீபர்த் ஐடி ஓபன் பண்றாங்க, அவங்கள்ட்ட சொல்றாங்க, உடனே அவருக்கு பணம் அனுப்புறாங்க, உடனே முடிஞ்சிருது. டெய்லி எத்தனை பேர் ஐடியை ஓபன் பண்றீங்க? டெய்லி உங்களுடைய வெப்சைட் போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்றீங்க. இதுக்கெல்லாம் ட்ரைனிங் இருக்கு. சாதாரண விஷயத்துக்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுக்க முடியும். உங்க ஐடியா ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது ஓபன் பண்ணி பாருங்க. அது பணம் வருது வரல, ரீபர்த் வந்திருக்கான்னு பாருங்க. ரீபர்த் ஐடியா நோட் பண்ணி வைங்க. சார் இதுக்கு ஒரு டூல்ஸ் நிறைய வேணும். நீங்க நினைக்கிறீங்க இந்த வருஷம் வந்து வேணா எப்படி வேணா ஓட்டுங்க, அடுத்த வருஷம்லாம் நீங்க வந்து மிலிட்டரி மாதிரி வேலை பார்த்தா மட்டும் கிடைக்கும். நேற்று முத்துக்குட்டி சார் போறது, எங்கள் வீட்டில் பணம் வாங்கி பொழிங்கிறாரு. அவர் வீட்டுல அவங்க மேடம் அவ்வளவு திட்டுவாங்க, நெட்வொர்க் எல்லாம் பண்ண. ஏன்னா நியமெக்ஸ்ல கம்பெனில 1 கோடி ரூபாய் இருந்திருக்காரு. ஒரு மிலிட்டரி ஆபீசர் 1 கோடி ரூபாய் இருந்திருக்காரு. இப்ப அவருக்கு கான்பிடன்ஸ் வந்திருக்கு. என்ன, நான் யாரெல்லாம் என்னால இழந்தவங்களோ அவங்களெல்லாம் இதுக்குள்ள கொண்டு வரேன் சார், ஒரு ஆபீஸ் போட போறேன் நான் போட்டு. எப்ப வருது அவருக்கு பாருங்க, அவருக்கு ஒரு மிலிட்டரியில அவருக்கு ரிட்டையர்ட் ஆகி மாதம் அவர் ஒரு 50-60 ரூபாய் பென்ஷன் வாங்குறாரு, மேடம் ஒரு 50 ரூபாய் சேலரி வாங்குறாங்க. 1 லட்ச ரூபாய் வாங்குறதுக்கு இன்னைக்கு கூடுதலா உழைக்கிறதுக்கு மைண்ட் செட் பண்ணிட்டாரு. நேற்று நான் அவர்கிட்ட கூட ஒரு ஆபீஸ் போடுங்கன்னு சொல்லிட்டேன். எல்லா இடத்துலயும் ஆபீஸ் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபீஸ் திறக்கிறது முக்கியம் இல்ல, 10 பேரை கூட்டு வச்சு 10 பொருளாதாரத்துல கஷ்டப்படுறவங்க எத்தனை காலேஜ் பசங்க, எத்தனை பேர் காலேஜ் பிள்ளைங்களை சேர்த்துருக்கீங்க, எத்தனை காலேஜுக்கு ரீச் ஆயிருக்கு, எத்தனை காலேஜ் பையனுங்க இப்ப வந்து காலையில அட்டன் பண்றாங்க. சரி, அவனுங்க காலையில அட்டன் பண்ண வேண்டாம், இந்த 5 Zoomல அட்டன் பண்ண. உங்களுக்கு என்னென்ன எளிமைப்படுத்தணுமோ அவ்வளவு பண்ணிருக்கேன். முடிவெடுங்க நண்பர்களே. நிறைய நண்பர்கள் பேசுறாங்க. டெய்லி உங்களுக்கு இதை பேச வேண்டாம். நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும்னா, இன்னைக்கு நான் ஒருத்தரை உட்கார வைப்பேன், இன்னைக்கு Zoomல உட்கார வைப்பேன், இன்னைக்கு மட்டும் உட்கார வைக்க கூடாது. டெய்லி அந்த ரொட்டீன் ஒர்க். சார் காலையில எந்திரிச்சோம் நம்ம பல்லு விளக்கிட்டு டிஃபன் சாப்பிட்றோமா இல்லையா சார்? 8 மணிக்கு கரெக்டா எனக்கு பசிக்குது சாப்பாடுன்னு சொல்லுது இல்ல, அப்ப 8 மணிக்கு சாப்பிட்றோமா இல்லையா? கரெக்டா 1:30 மணிக்கு பசிக்குதா இல்லையா? சாப்பிட்றோமா இல்லையா? இரவு இந்த 3ஐயும் கரெக்டா பண்ற நம்ம இந்த வேலையும் கரெக்டா பண்ணணும். இதான் உண்மை. நம்ம குடும்பத்துக்காக நீங்க வேற யாருக்காகவே பண்ண வேண்டாம் நண்பர்களே, உங்க ஃபேமிலிக்காக நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுங்க. நம்மளாம் என்ன சின்ன பிள்ளையா ஒரு நம்ம அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு? அதெல்லாம் இல்லை. எபோ 40க்கு மேல வந்துட்டோம், எபோ 30க்கு மேல வந்துட்டோம், எபோ 50க்கு மேல வந்துட்டோம். அப்ப அட்வைஸ் பண்ணவே கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு விஷயங்களை பார்த்து எத்தனை பையன் மாத்திட்டோம், எத்தனை பேக்கை மாத்திட்டோம், எத்தனை ப்ரௌச்சர் மாத்திட்டோம். லாஸ்ட் இயர்லாம் பாருங்க அவ்வளவு ப்ரௌச்சர் மாத்திட்டோம். சார் உங்களை மட்டும் இல்ல, நான் என்ன வரைக்கும் சொல்றேன், அச்சுதெல்லாம் பாத்தீங்கன்னா 1000 கம்பெனி, எத்தனை நெட்வொர்க் வந்திருக்கோ அவ்வளவு கம்பெனி பண்ணிருப்பாரு. ஆனா எல்லாத்தையும் விட்டாரு. ஒரு பாண்டிச்சேரியில மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவரு சார். எல்லாருமே இப்ப வந்து ஐயோ இவர் பெரிய யோகியனால நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100 கம்பெனிக்கு மேல இப்ப பிசினஸ் பண்ணிருப்பேன். என்ன ஒரு தேடல், நம்மளுக்கு வேற எதுவும் தெரியாது சார். இந்த நெட்வொர்க்கு மட்டும்தான், வேற எதுவுமே தெரியாது. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணு தெரியும், இந்த புது கம்பெனி வந்ததுன்னா அவன் ஒரு நம்பிக்கை. சார் நம்மள மாதிரி மிடில் கிளாஸுக்கெல்லாம் நம்மள்ட்ட சொத்து சுகம்லாம் எதுவுமே கிடையாது. பெரிய கோடீஸ்வரனா இருக்கமா, ஏதாவது வித்துட்டு செலவு பண்ணலாம். ஆனா இதுலதான் சார் பணம் வரும். இல்ல நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த வருஷம் கஷ்டப்படுங்க சார். நான் ஒரு ஃபார்முலா ஒன்று எடுத்தேன், நீங்க பாருங்க. 1 மாதம் கஷ்டமா இருந்தது, சரி இந்த மாதம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா அடுத்த மாதம் ஈஸியா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். நடந்தது சார். இந்த 1 மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ண அடுத்த மாதம் ஃப்ரீயா இருந்தது, மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. முடிவெடுங்க நண்பர்களே. இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் வந்து 5 ப்ராஜெக்டோட பயணம் பண்ண போது 5 ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாய் வீடு பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ மையமா வச்சுதான் போகும். இந்த 5 ப்ராஜெக்ட்ல இருந்து வர இன்கம் அதுக்கும் வரும். 5 ப்ராஜெக்ட்ல இருந்து வர்றவங்க இதுல கனெக்டிவிட்டி இருக்கும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கனெக்டிவிட்டி பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் உங்களுக்காக தான். பொறுமையா இருங்க. இந்த 2வது லெவல் உள்ள 3வது லெவல் உள்ளவங்கலாம் ஈஸியா வந்து அந்த டீமோட கனெக்ட் ஆகி பாருங்க. மேக்சிமம் நீங்களே போனை போட்டு எந்த இடத்துல பிளாக் இருக்கோ அந்த இடத்துல அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்க. அதே போல ஒவ்வொருத்தருக்கும் இவர் தான் பண்ணி கொடுக்கணும். நான் அந்த சென்ட்ரிசியில பாக்குறேன் சார், எனக்கு வந்து வரல, அது என்னன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. என்னன்னு பாக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன நம்ம மட்டும் வேலையால? நீங்க 1000 ரூபாய் கொடுத்த மாதிரி தான் அவர் 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு, அவர் 1000 ரூபாய் கொடுத்த மாதிரி நானும் 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து கொடுங்க சார் அப்படிங்கிறீங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா, இதுல எல்லாம் தப்பு இல்லை. அதை பாக்குறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. ஆனா உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும். நீங்களும் என்ன பண்ணணும், கூடுதலா சப்போர்ட் பண்ணணும்.
ஏன் நம்ம ஒரு நாளைக்கு போய் பாக்குறது? நேற்று சொன்னேன், ஒரு கோயிலை சுத்தம் பண்றதுக்கு ஒரு நாள் முழுக்க எல்லாம் சேர்ந்து சுத்தம் பண்ணுவாங்க. அதே போல நீங்களும் பாருங்களேன், இது உங்க ஃபேமிலி தானே. வாழ போறது கொஞ்ச நாள், அதை நல்லா வாழணுங்கிறதுக்கு நீங்க முயற்சி எடுத்திருக்கோம். ஒரு 360 நாள் நீங்க எங்களோட பயணம் பண்ணுங்க. நீங்க எல்லாம் இந்த 12,000 ஐடியில யாரெல்லாம் நம்மளோட பயணம் பண்றாங்களோ அவர்கள் அனைவரும் வெற்றியாளர்கள் சொல்லிக்கிறேன். இதை விட தாண்டி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மிராக்கிளா இருக்கு. அவர் சொல்றப்ப அவ்வளவு ஆசையா இருக்கு. 1 by 1 லிங்க் பண்றாரு. இந்த ப்ராஜெக்ட் உள்ள ஏதாவது பண்ண முடியுமாங்கிறத பாத்துக்கிட்டு இருக்காரு, யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. முடிவெடுங்க நண்பர்களே. உங்களுக்காக சார் இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த பாலு பழனியாண்டி சார்லாம் பாருங்க, 24 hours வேற சிந்தனையே இல்லை அவருக்கெல்லாம். இதை பத்தின திங்கிங் தான் அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம், அடுத்த என்ன பண்ணலாம், அடுத்த என்ன பண்ணலாம். நேற்று அவர் 4 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், அவர் ஐடி எடுக்க வேண்டாம் சார், நீங்க இந்த வேலையை பாருங்க, ஃபங்க்ஷனை பாருங்கன்னு சொன்னேன். நேற்று கூப்பிட்டு சொன்னேன், சார் நீங்க உங்களுடைய வேலையை தூங்குங்க அப்படின்ட்டேன். அவர் நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவர் ஐடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுக்க நண்பர்களே. எல்லாருமே ஒர்க் பண்ணணும். இங்க தலைவர்களா இருக்கிறது மட்டும் பத்தாது, தலைவர்கள் தான் முதல்ல நம்ம உட்கார வைக்கணும். நான் இன்னைக்கு பேசிட்டேன் அப்படின்னா நான் 2 பேரை உட்கார வச்சு காமிக்கணும். நான் ஜூமை ஓபன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நான் பண்ணாம இருந்தாலும் அது சரியா இருக்காது. இன்னைக்கு நான் எல்லா ஜூம்லயும் ஒவ்வொரு நபரை உட்கார வைக்கிறேன். 1 நபரோ 2 நபரோ 5 நபரோ 10 நபரோ உட்கார வைக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் முடிவெடுங்க. நான் சரியானா என்னுடைய குடும்பம் சரியாகும், நான் சரியா இல்லைன்னா என் குடும்பம் சரியா இருக்காது. இதான் உண்மை. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஆல். நன்றி சார், நன்றி. கூடுதலாக எது ஒன்றும் சொல்லிடல, நாங்க யாரும் எதுவும் நினைச்சிக்கல. இவ்வளவு நேரம் நீங்க பேசுனது எங்களுடைய நலனுக்காக தான், நம்முடைய நலனுக்காக தான் அப்படிங்கிறத நாங்க எல்லாருமே உணர்றோம். இதுல நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, திரு ராமலிங்கம் சார் தினம் தினம் இந்த மாதிரி பேசாத அளவுக்கு நம்மளோட பர்சனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நன்றி. அடுத்து யாராவது ஏதேனும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்க அப்படின்னாக்கா கை உயர்த்தலாம், வாய்ப்பு தரப்படும். இந்த இடத்துலதான், இந்த ஜூம்ல தான் நம்ம மனம் விட்டு பேசிக்க முடியும். மற்ற எல்லா ஜூமும் பிளான் பிரசன்டேஷன் டீச்சர்ஸ் மட்டும்தான் அங்கே பேசிப்பாங்க. நம்ம தகவல்களை கேட்டு இந்த காலை நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்பரன்சி இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். யாருக்கு பேசணுன்ற ஒரு எண்ணம் இருக்கோ, தகவல் இருக்கோ, அவங்க இப்பவே கை உயர்த்திடலாம். 6 மணிக்கு மேல யாரும் கை உயர்த்த வேண்டாம் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். 6 மணிக்கு மேல யாராவது கை உயர்த்தினாலும் அவர்களுக்கு இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு இன்று வாய்ப்பு தரப்படாது என்பதையும் தகவலையும் சொல்லிக்கிறேன். நன்றி. எஸ்பி ஜெயசுராஜ் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேன் சார், நீங்க பேசலாம். காலை எல்லாத்துக்குமே அவரு பேச்சு கிடையாது, உண்மையிலே ஒவ்வொன்றும் முத்துக்கள். அதில் ஒன்று கவனிச்சேன், எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருக்காங்க சாரு கேட்க மாட்டாங்க அப்படின்னு. சார் நீங்க சொல்லிட்டே இருங்க, நீங்க வைரங்கள், நான் கழிவு, நீங்க சொல்ல இந்த கழிவு நாங்க உண்டது. ஏன்னா நேத்து ஒரு பேசுறேன் என்னுடைய டவுன்ல, சார் நீங்க ஏன் நீங்க இருக்கிறத நம்மளே தீர்க்கணும்னு இதுல நம்ம மீட்டிங்ல கவனிச்சு இருக்கிறதுனால நானே நிறுத்தவங்களுக்கும் பேசுறேன். சார் உங்களுக்கு எதுவும் குறைகள் இருக்கா சொல்லுங்க, ஏன் நீங்க ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டீங்க, எதுக்காண்டி ஐடி எடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு நபர், சார் நீங்க ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்களா? நான் டெய்லி அட்டெண்ட் பண்றேன். பொய் சொல்றேன், குரல் தெளிவா கேட்கல. ஜூம் உங்க குரல் தெளிவா கேட்கல, கொஞ்சம் இடமா இருக்கு. இப்ப அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்க டெய்லி ஜூம் மீட்டிங் நீங்க அட்டெண்ட் பண்ணல, அதனாலதான் நீங்க என்கிட்ட நீங்க எனக்கு ஐடி எடுத்து கொடுங்கன்னு ஒரு கேள்வியை கேட்குறீங்க. தயவு செய்து நீங்க ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அப்படின்னு. ஓகே சார், தேங்க்யூ சார். இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி சார், நன்றி. கிரேட் லீடர், கிரேட் ட்ரைனர், ஆசிரியர் குழுவிற்கான ஆசிரியர் திரு எஸ்பி ராஜா சார், வெல்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நண்பர்களே,
ராமலிங்கம் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டமும் என்ன சொல்லுவாரு, பிபிஏ ஸ்பீக்கர்ஸ் குடும்ப உறவுகளுக்கும் வரும். அது வந்து வார்த்தையில இருந்து வரல நண்பர்களே, மனசுல இருந்து வந்திருக்குங்கிறது அவருடைய பேச்சு. ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க தயவு செய்து நம்ம புரிச்சுக்கணும் நண்பர்களே. ஒரு தாய் வந்து தன் குழந்தை வந்து தப்பு பண்ணா கண்டிப்பா அது தட்டி கேட்கணும். விட்டுட்டோம்னா அது தருதல பிள்ளையா வளர்ந்துடும். அத மாதிரி சாருடைய எண்ணம் என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் ஒரு குழந்தைய அரவணைச்சு இப்படி போங்க, இப்படி போனா ஜெயிக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம எவ்வளவுதான் கேட்கணும் நம்ம கேட்காம இருந்துகிட்டே இருக்கணும் நண்பர்களே. தயவு செய்து யோசிங்க. நேரத்துலாம் அந்த ஜூம் மீட்டிங்ல எனக்கு கண்ணீர் வந்துச்சு. எந்த அளவுக்கு பேசினாங்க. திருப்பி 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 அதையே சொல்லிக்கிட்டே இருக்கணுமா சொல்லுங்க. இப்படி ஒரு நம்ம நல்லா இருக்கிறதுக்கு அவங்க சொல்றாங்க, அதை கூட செய்ய முடியாது. பாருங்க எப்படி யோசித்து அந்த பிரபஞ்சம் எப்படி ஒரு வாய்ப்பை அவருக்கு கொடுத்து சொல்லி நம்ம மூலமா இறை தூதர் மாதிரி சொல்லி இருப்பாருங்க. 5 ஜூம் மீட்டிங் உலகத்திலே யாரும் பண்ணாத ஒரு விஷயம் நண்பர்களே. இதுல உள்ள சிஸ்டம் ப்ரமோட்டர் சாதாரண ஆட்கள் இல்ல. 12 டைரக்ட் கொடுக்கீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் பேசி 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 எடுத்திருக்கீங்க. இனிமேலும் ஏன் நம்மளால அந்த சார் சொன்ன ஒரு விஷயத்த பண்ண முடியாது? ஒவ்வொருத்தரும் ஒரு சிஸ்டம் ப்ரமோட்டரை உருவாக்குனா போதும், ஆட்டோமேட்டிக்கா 1000 வந்துடும் நண்பர்களே. இந்த கிரிப்டோவுடைய பவர் உங்களுக்கு தெரியல. நான் சொன்னேன் இல்லையா, என்ன சொன்னேன் நான் சொல்லியிருப்பேன். ஸ்பான்சருக்கு மட்டுமே $30,000 நண்பர்களே ஒரு ரவுண்ட்ல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு போர்டு நம்மளுக்கு ஃபுல்லா முடியும் போது $2,05,000 நண்பர்களே. அப்ப அந்த வாய்ப்பு நம்ம வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு கிட்ட நெருக்கி கொடுக்குறாரு. நம்ம தான் தள்ளி தள்ளி வேண்டாம் தள்ளிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம நினைச்சா 4 நாள்ல முடிக்கலாமா? முடிக்க முடியாத நண்பர்களே. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல என்ன பேசனே தெரியல. அவ்வளவு இதா இருக்கு. ஒண்ணு வேண்டாம், ரொம்ப சிம்பிள். நம்ம எந்த வேலைனாலும் பார்த்துட்டு இருக்கட்டும். டெய்லி ஒவ்வொரு மீட்டிங்லயும் சார் சொன்ன மாதிரி ஒரு ஆள் 2 பேரை உட்கார வைப்பேன் நண்பர்களே. நான் சொன்னதை தான் செய்வேன். என்னுடைய இதெல்லாம் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டினேன். நான் என்னுடைய வேலையை இறைவன் அருளால செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க ஏன் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு தான் எனக்கு புரியல நண்பர்களே. தயவு செய்து உங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. இத மாதிரி டிரான்ஸ்பரண்டா நம்ம இத்தனை வருஷம் அனுபவத்துல பார்த்திருக்கோமா? என்ன இதுல உங்களுக்கு தயக்கம்? இவ்வளவு நாள் உள்ள பாசிட்டிவா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். சார் எனக்கு அந்த 2வது லெவல்ல 2000 ரூபாய் வரல சார். நண்பர்களே, நம்ம 2000 4000 சம்பாதிக்கவா வந்திருக்கோம். அதான் சங்கர் சார் தெளிவா ஓபன் பண்ணியே காட்டினாங்க. சார் இங்க பாருங்க, 2வது லெவல் 3வது லெவல் வராட்டாலும் 4வது லெவல் எவ்வளவு அருமையா வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. அதுதானே நம்மளுக்கு வேணும். அந்த 1.5 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் அதுக்கு தானே நண்பர்களே வந்திருக்கோம். ரீபர்த் ஐடி இதுல உள்ள சிஸ்டம் ப்ரமோட்டர் யாராவது ஒருத்தருக்கு வரலன்னா சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒருத்தர் கை தூங்க. சிஸ்டம் ப்ரமோட்டர் எனக்கு ரீபர்த் ஐடியா வரல சார், நான் வந்து 2 லெவல் எனக்கு வந்து 500 2000 முடிஞ்சிச்சு. ஆனா நான் திருப்பியும் சொல்றேன் நண்பர்களே, தனியா ஒரு வீடியோ போட்டேன். அதை நீங்க தயவு செய்து பார்க்கணும். 2 பேர் ஒரு ஆளுக்கு நம்ம ஹெல்ப் கொடுத்தோம்னா 2 பேர்ட்ட இருந்து ரிசீவ் வந்திருக்கா, அப்படிதான் முதல் லெவல் முடியும். அடுத்தது 4 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோமா, சாரி ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோமா, 4 பேர்ட்ட இருந்து ரிசீவ் வந்திருக்கா, இத பார்த்து அது கரெக்டா இருந்தால்தான் மறுநாளே ஆட்டோமேட்டிக்கா ரீபர்த் ஐடி வருதா வரலைங்களா? அப்ப சிஸ்டம் சொன்ன மாதிரி கரெக்டா நடந்துட்டு தானே இருக்கு நண்பர்களே. நம்ம பழசையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன செய்ய முடியும் நண்பர்களே? எந்த விஷயமா இருக்கட்டும், நம்ம ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு தான் சின்ன சின்ன விஷயங்களை அதை மாத்தி தான் நம்ம வந்து மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாத்தி 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 நம்மளுக்கு இப்ப அற்புதமான 6-way ட்ராக் மாதிரி போட்டு கொடுத்தாச்சு. இன்னும் நான் பழசே சொல்லிட்டு இருப்பேன். நான் ஆரம்பத்துல சேர்ந்தேன் சார், எனக்கு அந்த இது நின்றுகிட்டு இருக்கு, எனக்கு வரல. அப்ப நம்ம தானே அதை கையில எடுத்து முயற்சி பண்ணணும் நண்பர்களே. எத்தனை நெட்வொர்க் நம்ம பார்த்துட்டோம், எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பல இடத்துல வந்து நம்ம நிக்கிறோம். நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் நண்பர்களே, எல்லாரும் பல இடத்துலதான் நிக்கிறோம். அன்னைக்கெல்லாம் எனக்கு பாத்தீங்கன்னா அந்த திருச்சி மீட்டிங்ல அவ்வளவு பேர் ஒரு அன்பா என்கிட்ட அந்த அளவுக்கு இது பண்ணாங்க. நல்லா இது பண்றீங்க தான் எடுக்கீங்க. அப்ப அதுக்குள்ள வேலைகளை நாங்க பண்ண ரெடி. நீங்க உட்கார வைக்க தயாரா நண்பர்களே. தயவு செய்து நீங்க பேசவே வேண்டாம் நண்பர்களே. ஜூம் மீட்டிங்ல டெய்லி ஒரு போனை போட்டு எப்பா ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுப்பா. சார் சொன்ன மாதிரி ஒரு மீட்டிங் இல்லையா அடுத்த மீட்டிங் வருவாங்க, அடுத்தது இல்லையா அடுத்தது வருவாங்க. இன்னைக்கு வரலையா மறுநாள் கண்டிப்பா வந்தே ஆகணும். ஏன்னா அவனுக்கே குத்தும். இவ்வளவு தூரம் சொல்றாரு, என்னையா நம்ம காசா போட சொல்றாரு? ஒரு உதவி தானே பண்ண சொல்றாரு. நண்பர்களே, கர்மா தொலைணும்னா உதவி பண்ணாதான் நடக்கும். இந்த காலத்துல நீங்க நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தா கூட போன ஜென்மத்துல உள்ள பாவங்கள் தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் நண்பர்களே. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அந்த கர்மா தொலைணும்னா நம்ம அன்னதானம் பண்ணணும், வஸ்திர தானம் பண்ணணும், ஆடை தானம் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு முகந்தறியாத நபருக்கு ஒரு உதவி பண்ணும்போது எவ்வளவு நன்மை தெரியுமா? எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு பாத்தீங்கன்னா இறைவன் அருளால இந்த 10,000 வந்து என்னுடைய சத்தியமான உண்மை.
ராமலிங்க சார்ட்ட கையை பிடிச்சிட்டு ரொம்ப இதா சொன்னேன் சார். அப்ப இந்த மாதிரி நண்பர்களே எதிர்பாராத நேரத்துல எதிர்பார்க்காம வர்றதுதான் உதவி. அது எப்ப வரும்னா அது வேலையே செய்யாம வரும்போது அது சீனியாரிட்டி பிரகாரம் வரும். ஆனா நமக்கு தான் இந்த ஸ்பான்சருக்கு ஒரு அற்புதமான விஷயம் இருக்க. என்னுடைய இதை ஓபன் பண்ணியே காட்டினா இல்லைங்களா, 27 டைரக்ட் போட்டு 80,000 ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்கேன்னா ஒரு மாசத்துல இதை விட என்ன வேணும் நண்பர்களே? நான் அடுத்த மாசம் கூடுமா குறையுமா? 85 ரீபத் ஐடி வந்திருக்கு. 85 × 8 கணக்கு பண்ணி பாருங்க, நீங்களே உட்கார்ந்து கால்குலேட்டர்ல அடிங்க. அப்ப அடுத்த வருஷம் எனக்கு கண்டிப்பா ஒரு 50 to 1 கோடி ரூபாய் வருங்க. சத்தியமான உண்மைதான நண்பர்களே? எதுக்காக நீங்க முடிவே இங்க பாருங்க, நம்ம ஆர்கனைசர் இந்த ஸ்பெஷல் ஆர்கனைசர் மீட்டிங் ஜூம் மீட்டிங் கூப்பிட்ட சிஸ்டம் ப்ரமோட்டர் 100 பேர் 150 பேர் வர்றாங்க. அப்ப என்னதான் நம்ம பண்ண சொல்லுங்க, நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒவ்வொருத்தரும் எல்லாரையும் விட்டுருங்க நண்பர்களே. இப்பதான் நம்ம புதுசா பிறந்திருக்கோம், புதுசா இப்பதான் இந்த கான்செப்டை எடுத்திருக்கோங்கிற மைண்ட் செட்டுக்கு வருவோம் நண்பர்களே. பாஸ் தூக்கி எறிங்க. இனிமே நீங்க ஒவ்வொரு ஆளும் எடுக்கும்போது சார் சொன்னாங்க, சங்கர் சார் ஜூன்ல இருந்து பக்காவா இருக்கு சார் சிஸ்டம். அப்ப ஏன் நம்ம அந்த விஷயத்த புது நண்பர்கிட்ட பேசுங்க. யாரும் ஒரு வார்த்தை சொல்ல முடியாத அளவுக்கு பக்காவா இருக்கா இல்லைங்களா சிஸ்டம்? அப்ப இனிமேல் ஒரு முடிவு எடுப்போம் நண்பர்களே. தயவு செய்து சொல்ற நண்பர்களே, வாழ்க்கை நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. உலக சுகாதார மையம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியால 5 பேர் இறக்கனா ஒரு ஆள் ஹார்ட் அட்டாக்கால இறக்குறாங்க. ஐயா நம்ம நினைக்கிற நண்பர்களே, ஒரு துஷ்டி வீட்டுக்கு போறோம், அங்க போன உடனே அங்க ஒருத்தர் இறந்திருக்காரு. நம்ம என்ன நினைச்சிட்டு வரோம், ஐயோ பாவம்னு நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனா நாளைக்கு அது என்ன ஒரு அற்புதமான ஒரு கருத்தை ஒரு கவிதை சொல்றாங்க பாருங்க. நாளைக்கு இறக்கக்கூடிய ஒரு பணம் இன்னொரு பணத்தை பார்த்து அது ஆறுதல் சொல்லிட்டு வருதுன்னு ஒரு கவிதை இருக்கு. அப்படி நடக்கு நம்ம வாழ்க்கையில. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்க, அதுதான் மர்மமா இருக்கு நண்பர்களே. அப்ப நம்மளை நம்பி நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் எதுக்காக நம்மளை படைச்சிருக்கு, நம்மளுக்கு ஒரு குடும்பத்தை எது கொடுத்துருக்கு, அது கடவுளுடைய விதி. இந்த குடும்பத்தை நீ வாழ வைக்கணும். நீ பிறந்ததுடைய விதியா இதுதான். உன் பிள்ளைய குடும்பத்தை கஷ்டப்படாம நீ வாழ வைக்கணும். இதுக்காக தான் நீ பிறந்திருக்க அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் சொல்லுது நண்பர்களே. அது ஏன் புரிய மாட்டேங்குது? எதுக்காக ஓடுறோம்? நீங்க சுயநலத்துக்காக ஓடுறீங்க. சுயநலத்தோட பொதுநலமும் கலந்துருக்கு. இங்க மற்ற நெட்வொர்க்ல சுயநலம் மட்டும்தான் இருக்கும். இங்க சுயநலத்தோட பொதுநலமும் இருக்கு நண்பர்களே. கூட்டு முயற்சியோட செய்ய போறோம். தயவு செய்து முடிவெடுங்க நண்பர்களே, தயவு செய்து முடிவெடுங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. ஒரு குடும்பத்தை நம்ம வாழ வைக்கிறது நம்ம அவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இதை விட பெஸ்டா எந்த நெட்வொர்க் கம்பெனில எங்க கிடைக்கும் நண்பர்களே? அது நிரந்தரமா இருக்குமான்னு உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நண்பர்களே. நான் 96ல இருந்து நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். வெஸ்டேஜ் பண்ணேன். வெஸ்டேஜ்ல டைமண்ட் இறங்குனா அடிக்கணும், நம்ம பாலிசி அதான். வெஸ்டேஜ்ல டைமண்ட் டைரக்டர். ஆனா அது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அங்க பிளான் திட்டங்கள் சரியில்லை, ப்ராடக்ட் சரியில்லை. சத்தியமான உண்மை, அங்க ரிசல்ட் இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா பிளான் அங்க சரியில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க என்ன குறை? நான் அடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வேற லெவல்ல நினைக்கிற அளவுக்கு இங்க அடுத்த பரிமாணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொன்னா உங்க கால் தரையில நிக்காது. அது சார் சொல்ல மாட்டேங்காங்க அந்த விஷயத்த. அதெல்லாம் இருக்கு நண்பர்களை. தயவு செய்து முடிவு பண்ணுங்க. இனிமையாக நினைப்போம். இப்பதான் பிறந்திருக்கோம், இப்பதான் ஸ்பீட் காஸ்ட்குள்ள உள்ள வந்திருக்கோம். ஒவ்வொரு சிஸ்டம் ஒரு மற்றும் 12 பேரை நம்ம அடியை உருவாக்கிட்ட நண்பர்களே. நம்ம எடுக்க வேண்டாம். அந்த ஒவ்வொரு 12 டைரக்டரை கூப்பிட்டு பேசி அருமையா பேசி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் டைம் கொடுத்து நம்ம பேசவும் நண்பர்களே. தப்பு இல்ல நண்பர்களே. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த நெட்வொர்க் உடைய அதாவது என்னன்னா ஒரு சூட்சம் என்னன்னா, தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட நம்ம பேசுறதோட தெரியாத நண்பர்கிட்ட பேசும்போது அது ரிசல்ட் குயிக்கா வரும். இதான் நெட்வொர்க் உடைய, அதுதான் கூட்டு முயற்சியோட விஷயம். அப்போ நீங்க 12 டைரக்டருக்கு நான் இன்னிலிருந்து முடிவு பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு டைரக்டா உள்ள ஆளுக்கு மட்டும் கூப்பிட்டு பேசுங்க. வாங்க வா, உனக்கு என்ன பிரச்சனை, 2 பேரை காட்டு, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி எழுப்பும் நண்பர்களே. தினம் 10 ஐடி ஒவ்வொருத்தரும் எடுத்தா 250 இருக்காங்க. டெய்லி 1000 ஐடி. ஒவ்வொருத்தரும் 1,50,000 ரூபாய் டெய்லி வாங்குவாங்க. ஏன்னா நம்ம சிஸ்டம் தெரியுமா, 1024 பேர் எப்ப வருதோ அப்ப ஒரு நண்பர் 1,53,000 வாங்குவார். அதோட மட்டுமா 3வது லெவல் எத்தனை பேர் வாங்குவாங்க, 2வது லெவல் எத்தனை பேர் வாங்குவாங்க, முதல் லெவல் எத்தனை பேர் ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே வருவாங்க? யோசிங்க நண்பர்களே. நான் உங்கள ஒருவனா தான் நான் பேசுறேன். நான் செஞ்சுட்டு நான் உங்கள்ட்ட பேசுறேன். நான் செய்யாம நான் உங்களை செய்ய சொல்லல. எல்லாமே நான் ப்ரூவனா உங்களுக்கு மீட்டிங்லயே நான் ஓப்பனா காட்டுறேன். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நண்பர்கள். இதை விட இறைவன் நம்மளுக்கு வாய்ப்பை கொடுக்கவே மாட்டாரு. இதுல நம்ம ஜெயிக்கலன்னா இந்த கடவுள் ரஜினி ஒரு இதுல சொல்லுவாங்கல்ல, கடவுளாலேயும் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற, அத மாதிரி அவங்க சொல்றது ஒரு வார்த்தை. ஆனா இங்க சத்தியம் நண்பர்களே,
நம்மள இதை மட்டும் நம்ம ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டு செய்யலன்னா நம்மள வந்து பாத்தீங்கன்னா இந்த கடவுளாலே காப்பாற்ற முடியாது நண்பர்களே. உங்களால் ஒருவனாக நான் சொல்றேன், தயவு செய்து முடிவெடுப்போம், எல்லாரும் இணைஞ்சு பணிபுரிவோம். டெய்லி ஜூம் மீட்டிங்கு புது ஆட்களை உட்கார வைப்போம் நண்பர்கள். நம்ம வந்து என்னத்தை நம்ம பார்க்க போறோம் சொல்லுங்க? நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியுமே. பிளான் என்ன பெரிய விஷயமா? நம்ம எத்தனையோ நெட்வொர்க் பண்ணிருப்போம், அங்க பிளான் கன்ஃபியூஷனா இருக்கும், உள்ளுக்குள்ள நிறைய சூட்சமா வச்சிருப்பான், அவன் சம்பாதிக்கிறதுக்கு வச்சிருப்பான், பாத்தீங்கன்னா அவன் தான் கோடீஸ்வரன் ஆயிட்டு இருப்பான். இங்க பாருங்க, கிளீன் ஸ்லேட், 4 லெவல். இதுல என்னத்தை நம்ம உட்கார்ந்து கேட்கணும் சொல்லுங்க? சார் சொன்ன மாதிரி எப்ப நம்ம காட்டணும்னா அந்த நைட்டு மீட்டிங்ல நம்ம காட்டணும். நம்ம ஸ்ட்ரென்த் அவ்வளவு பேரும் உட்காரும், சிஸ்டம் பிரபலத்தை அவ்வளவு பேரும் உட்காரும். ஏன்னா அங்கதான் புதிய நண்பர்கள் அனைவரும் இங்க பார்த்துட்டு அங்க வந்து அவ்வளவு பேரையும் அசம்பிள் பண்ணணும். அதுக்குதான் இந்த மீட்டிங். காலையில 2 பேரை உட்கார வச்சீங்களா கொஞ்சம் அவருக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நைட்டு மீட்டிங் உட்கார வைக்கணும். மத்தியானம் ஒரு நம்பரை உட்கார வச்சீங்களா அவருக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். நைட்டு உட்கார வைங்க. நைட்டு உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லி கிளீன் ஸ்லேட் ஆயிடுவாங்க. ஏன்னா இப்ப பாருங்க, புதுசா ஒரு முயற்சி எடுத்திருக்கும். உங்கள நண்பர்களை மனச்சாட்சி பொதுவா தொட்டு சொல்லுங்க. நீங்க எத்தனை டைரக்ட் போட்டிருக்கீங்க அவ்வளவு பேருக்கும் நீங்க சிஸ்டத்தை ஓபன் பண்ணி இப்படிதான் சென்ட் கொடுக்கணும், இப்படிதான் ரிசீவ் கொடுக்கணும், இப்படிதான் வெயிட்டிங் வந்தா வெயிட் பண்ணணும் இப்படின்னு தயவு செய்து உங்க மனச்சாட்சியை தொட்டு நீங்க யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அந்த விஷயத்த அங்க ஜூம் மீட்டிங்ல ஓப்பனா காட்டுறோம். இனிமையாவது உங்க ஒவ்வொரு டைரக்டையும் கூப்பிட்டு உட்கார வைங்க. அந்த மீட்டிங்ல அங்கேயும் பார்க்கட்டும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ட்ரி எடுப்பாங்க நண்பர்கள். தயவு செய்து உங்கள ஒருவனா நான் சொல்றேன், இந்த வாய்ப்பை பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. பிரபஞ்சம் சொல்றேன், சாதாரண விஷயம் இல்ல. நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆட்டி படைக்கிறது இந்த பிரபஞ்சம் தான். அப்ப இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பா இந்த 3 நண்பர்கள் மூலமா இறை தூதர் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னா இதை கூட நம்ம செய்யலன்னா என்ன சொல்லனே எனக்கு புரியல. என்ன கஷ்டம்னு எனக்கு புரியல. இதுல பலசே பேசிட்டு இருக்காங்க நண்பர்களே. நம்ம லட்சங்கள் கோடிகள் சம்பாதிக்க வச்சிருக்கோம். நல்லா பாருங்க, இந்த ப்ராஜெக்ட்ல சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிஸ்டம் உருவாக்கிட்டோம்னா 1000 பேர் வந்தோம்னா அங்க போயிருவோம். நம்ம அங்க இருந்து என்ட்ரி வரும். அங்க இருந்து என்ட்ரி இங்க வருமா வராதா? எஃப்சிக்கு நல்ல எஃப்டிசில இருந்து நம்மளுடைய இந்த தாய் வீடான இதுக்கு அங்க இன்னும் என்ட்ரி வருமா வராதா? அப்ப நம்மளுக்கு எவ்வளவு வேலை ஈஸி பண்றதுக்காக சொல்றாங்க. அப்ப அதை முடிச்சுட்டு நம்ம அங்க போனா அங்க இருந்து என்ட்ரி வருமே. அங்க இருந்து நம்ம இங்க சிஸ்டம் பிபி ஸ்வீட் காஸ்ட்ல இருந்து வருமானம் வர இன்னும் அதிகமா வர ஆரம்பிக்குமா ஆகாதுங்களா? தயவு செய்து முடிவு பண்ணுவோம் நண்பர்களே. முடிவு பண்ணுவோம், அனைவரும் முடிவு பண்ணுவோம் நண்பர்களே. வாங்க, தயவு செய்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை நண்பர்களே. வெற்றியின் சொல் செயல்ல காட்டுவோம். அதுதான் அவங்களுக்கு ஆனந்தம் நண்பர்களே. இந்த சிஸ்டம் அற்புதமா உருவாக்கி கொடுத்தவங்க என்ன சொல்றாங்க? ஐயா வாங்க, எல்லாரும் பணிபுரிவோம், தினம் என்ட்ரிய கொண்டு வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கலாம். இது ஏன் புரிய மாட்டேங்குனே புரியல நண்பர்களே. வாங்க, நம்ம இணைஞ்சு பணிபுரிவோம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். நன்றி சார், நன்றி. தான் பணிபுரிந்து வந்த அரசு பணியை விருப்பப்பட்டு ஓய்வு கொடுத்து விட்டு பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல 24 மணி நேரமும் பணிபுரிய நான் தயார். என் வழியாக என்ன விதமான உதவிகள் வேண்டும் என்றாலும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பிரகடனம் செய்த திரு ஜீவரத்னம் சார் அவர்களை அழைக்கிறேன். வெல்கம் சார். எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு கடுமையான வார்த்தைகளால பேசியிருந்தா அவரே நினைச்சுக்கிறார் ராமலிங்கம் சார். இல்ல, அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு உறுதியையும், இப்படி இந்த மாதிரி நமக்கு ஆட்கள் இல்லையே என்கிற அந்த ஆதங்கத்தை தான் நிவர்த்தி செய்கிறது. அந்த நிவர்த்தி செய்வதன் மூலம்தான் இத்தனை நபர்கள் வந்திருக்கிறார். எந்த ஒரு ஜூம்லயும் எந்த ஒரு டெலிகிராம் மீட்டிங்லயும் இந்த அளவுக்கு இத்தனை நாட்கள் 2 மாதம் கழித்து கூட இவ்வளவு நபர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது என்பது இல்லாமல் இருந்தது. முதன்முறையாக இந்தியாவிலேயே, அயல் நாடுகளை விட்டு விடுவோம், அயல் நாடு இந்தியாவிலேயே இதுதான் முதன்முறை என்று நினைக்கிறேன். அந்த வகையில நம்ம உந்து சக்தியாக இருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த முதன்மை தலைவர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கம். இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சாதாரணமா பாத்தீங்கன்னா, கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, கம்பெனி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நன்மைக்காக பேசுவாங்க. அந்த வகையில அந்த பேச்சுக்கள் இருக்கும். அதனால நமக்கு பிரயோஜனம் இருக்காது.
பட் இதுல பேசுறது என்னன்னா ஆதங்கம். எப்படி எல்லாருமே தோற்றுவிட்டு வந்திருப்பவர்கள் தான். இப்போ நான் கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 2015 இருந்து இந்த நெட்வொர்க்ல இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து வெளியே வந்தது. அதுக்கு முன்னாடி அரசு உத்தியோகம் 2005 வரை அரசு பணி. அப்ப நான் அரசு பணியை மட்டும்தான் செஞ்சேன். அதை பார்த்துக்கிட்டு இன்னொரு வேலையை நான் பண்ணல. ஏன்னா அரசு பண்ற துரோகமா நான் நினைச்சேன். அதனால நான் எந்த விதமான ஒரு தொழிலோ எதுவுமே பண்ணல. வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து சில இது இருந்தது எனக்கு வேலைகள். பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு திருமணம் பண்றது, அந்த இதுல வந்து எனக்கு 2015 வரை போயிடுச்சு. இது இல்லாம வேற அரசியல் அது இது அப்படி போயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தேன், இது நாம வந்து இந்த துறையிலிருந்து எந்த விதமான இதையும் நான் என் மக்களுக்காகவே நான் மக்களை நோக்கி பயணிக்கின்ற ஜீவரத்திலிருந்து தான் நான் போடுவேன். அதனால வந்து நான் வருவாய்த்துறையில இருந்து நான் வந்த பிறகு நான் வந்து எந்த விதமான எனக்கு ஒரு பெரிய பொருளாதார இதெல்லாம் இல்லை. எனக்கு அப்போ வந்து 2005 ரிட்டையர் ஆகும்போது நான் தாசில்தாரா விஆர்எஸ் கொடுக்குறேன். எனக்கு 7.5 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தாங்க. அப்போது பே கமிஷன்லாம் இல்லை, இந்த அளவுக்கு இல்லை. அந்த மாதிரி வந்த தொகையை பல விதங்கள்ல அப்போ வெளியே வந்த உடனே இந்த பிசினஸ் பண்ணலாம் அந்த பிசினஸ் பண்ணலாம்னு நிறைய பேர் வந்து தொழில்முறை பிசினஸ் அது மாதிரி பண்ணதுல எனக்கு நிறைய நட்டம். அதுக்கப்புறம் உங்க குரல் கேட்கலீங்க. இப்ப கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க. என்னுடைய இளைய மகனுக்கு திருமணம், அந்த திருமணம் 14 முடிஞ்சுது. என்னுடைய மகளுக்கு வந்து 2009 நடந்தது. அவங்களுக்கு எல்லாமே செட்டில்டு. இந்த வகையில இருக்கின்ற போது நான் வந்து இப்போ ஒண்ணுமே இல்லாத மாதிரி உணர்றேன். ஆனா எனக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ 30,000 ரூபாய் பென்ஷன் வருது. இருந்தாலும் அது வந்து எனக்கு திருப்தி இல்லை. இன்னொன்னு என்னன்னா, அந்த துறையில இருக்கும்போது தாசில்தார் அப்படின்னாவே, தாசில்தார் காவல்துறை அப்படின்னு பாத்தீங்கன்னாவே சமூகத்துல மரியாதை கிடையாது. ஏன்னா தாசில்தாரா அவரு இந்த ஏழைங்க போனா கூட ஒரு 50 ரூபா வாங்கி நம்ம சர்டிஃபிகேட் கொடுப்பாரு அப்படின்வாங்க. அதே மாதிரி காவல்துறையா அவங்க இது மாதிரி தான். இந்த 2 துறையுமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான கடுமையான பணி. அதுல யார் வெளியே வருவான்னா, அந்த மக்களுக்கான பணியை செய்யறோம். அந்த மாதிரி செய்யும் போது இது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்றாங்க. இப்படி இருக்கும், அந்த தாசில்தார் இவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருப்பாரு, அந்த மாதிரி இருப்பாரு, இந்த மாதிரி இருப்பாருன்னு சொல்லி வரும். அப்படி வருகின்ற போது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அப்படி அந்த வருத்தம் தான் என்னை வெளியே கொண்டு வந்து விட்டு, ஐயோ நம்ம இங்க இருந்தா நம்ம வந்து இன்னும் ஆகாது போல இருக்கு, நம்மளை வந்து இந்த மாதிரி வந்து லஞ்சம் வாங்குகின்ற துறை அப்படின்னு பேர், எல்லாருக்குமே பேர். அதனாலேயே நான் வந்து வெளியே வந்தேன். வெளியே வந்து இதெல்லாம் ஆன பிறகு 2015 தான் சரி, இந்த மாதிரி ஒரு சாதாரண தொழில் பண்ணா நம்ம முன்னேற முடியாது, நெட்வொர்க்ல போனாதான் ஆக முடியும். இப்போ இந்த வெளிநாடுகள்லாம் இருக்கிற தலைவர்கள், அமெரிக்காவில் இருந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஜனாதிபதியாக இருந்த அந்த இவர், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆகியிருக்காங்க. அதனால வந்து நாம வந்து இதுல போனாதான் முடியும் அப்படி நுழைஞ்சி எல்லாத்துலயுமே தோல்விதான். முதல்ல ஒண்ணு, அப்புறம் இப்ப கடைசியா ஒண்ணு இதே மாதிரி ஒரு டொனேஷன் கான்செப்ட். அதுல வந்து ஓனர் என்ற முறையில அவங்க வந்து நடத்தி அதை வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. எனக்கு 3 லெவல் வந்தது, அதுக்கப்புறம் 4வது லெவல் வரவே இல்லை. 6 மாசம் ஆகிப்போச்சு. இந்த மாதிரி இருந்து இது இனிமே அந்த திட்டம் வராதுன்னு முடிவு பண்ணி ரொம்ப வந்து சோர்ந்து போயிட்டேன். என்ன பண்றது, இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை போல இருக்கு, கடன் நிறைய இருக்கு, வாய்ப்பே இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் செந்தில் சார் வந்து எனக்கு இதை அனுப்புனாரு. 12ஆம் தேதி அனுப்புனாரு. அனுப்புன உடனே அவரு இப்ப சொன்னாரு, இந்த மாதிரி சார் இது வந்து நிறுவனங்கள்லாம் இல்லை, தலைவர்களே இது வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவரு சொன்ன உடனே எடுத்து அதுல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சேன். இப்ப நான் 23 டைரக்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பேரை சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆக்கியிருக்கேன். இன்னும் பெரிய அளவுல பண்றதுக்கான முயற்சியை நானும் செந்தில் சாரும் சென்னையில மீட்டிங்கு
நம்ம வந்து ரெகுலராக நடத்தணும், ஃபிசிக்கல் மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பேசணும். அந்த வகையில் அந்த இதில் வந்து நிச்சயமாக வந்து பெரிய அளவில் சென்னை திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஆக்கிறதுக்கான வழி எனக்கு வந்து இங்கே இருக்கிற 188 ஊராட்சி மன்ற தலைவருக்கும் தெரியும். ஒரு இன்ச்சு தெரியும். பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி இந்த பகுதியிலெல்லாம் ஒரு இன்ச்சு தெரியும் எனக்கு அந்த ஏரியா. ஒரு இடம் சொன்னாங்கன்னா அந்த இடம் என்னுடைய மைண்டில் ஓடும். இது இங்கே இது புளிய மரம் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, அந்த மாதிரி தெரியும், எல்லாருமே தெரியும். அதனால இதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு வெளியே டூர் போகணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அதனால வந்து நிச்சயமா வந்து மிகப்பெரிய ஒரு நிலையை இது அடையும். நேற்றுக்கு இன்னொன்று இப்போ முக்கியமாக எனக்கு வந்து 12ஆம் தேதி சேர்ந்த 17ஆம் தேதி எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்தது. அதுக்கப்புறம் அனுப்பிட்டேன், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து நேற்றுக்கு காலையில் வரை எனக்கு செகண்ட் ரவுண்ட் வரல. அதை பற்றி நான் பேசலை, ஏன்னா எனக்கு சிஸ்டம் என்னன்னு தெரியுது. இப்போ வந்து ஒரு சங்கர் சார் சொல்றாரு இந்த மாதிரி இருக்கு, புரிஞ்சுக்குங்கன்றாரு. ஆனால் யாரும் அப்படி இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இந்த ரிசீவ் சென்டு குரூப் ஏற்படுத்தியிருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றது மட்டும் சொல்லுங்கன்னா அப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க, சார் எனக்கு வந்து முதல் ரவுண்டு வந்தது, 2வது ரவுண்டு வரல, 2வது ரவுண்டு வந்தது, 3வது ரவுண்டு வரல அப்படின்றாங்க. அதுக்கு சங்கர் சார் சொன்னாரு, நான் நேற்று என்னுடைய அக்கௌண்ட்டையே திறந்து காமிச்சேன்னு நீங்க பாத்தீங்களா, எனக்கே வந்து பாத்துக்கிறேன் ரெட்ல நிறைய காட்டும், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நேற்றுக்கு கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இந்த செகண்ட் ரவுண்டும் வந்தது, ரீபர்த் ஐடியும் வந்துடுச்சு. நான் வந்து இப்போ ஆசிரியர்கள் குழுவுக்கும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதில் நான் ஆசிரியர் குழுவுக்கும் வரேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த கஸ்டமர் கேருக்கு நான் வந்து வரேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் எனக்கு ஐடிஸ் கொடுக்கல, ஏன்னா இதே வேலை தான், எனக்கு வேற வேலை இல்லை. மறுபடியும் சொல்றேன், இதே வேலை தான். அதனால வந்து திறக்கிறது, பார்க்கறது, பிடிக்கிறது, இதே தான் வேலையே. காலையிலிருந்து ராத்திரி 11 மணி வரை, நான் 5 மணிக்கு எழுந்துக்கிட்டு 11 மணி வரை இந்த வேலையை தான் நான் பார்க்குறேன். அதனால தான் சொல்றேன், எல்லாரையுமே நான் அழைத்து வந்து இந்த அலுவலகம் போட்டு அலுவலகத்திலிருந்து தான் நான் பணியாற்றி கொண்டு வருகிறேன். இது மிகப்பெரிய உச்சத்தை அடையும். அதுவும் கிரிப்டோ கரன்சி, நம்ம ஸ்பீட் கிரிப்டோ பற்றி ஒரு விளக்கம் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப ஸ்பீட் கிரிப்டோன்னாக்கா இது ஒரு காயினை உருவாக்க போறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது காயின் கிடையாது. நமக்கு வருகின்ற பணத்திலிருந்து கொஞ்சம் பணத்தை யூஎஸ்டிடியா மாற்றி, அந்த யூஎஸ்டிடிய உங்களுக்கு எந்த மாதிரியான கிரிப்டோ வேணுமோ, பிட்காயின் வேணும்னா பிட்காயின் வாங்கிக்கோங்க, எத்தனையும் வாங்கிக்கணும். நம்ம வந்து நீங்க உங்களுக்கு இவ்வளவு யூஎஸ்டிடி சார். ஹலோ, ஓகே கண்டினியூ சார், கண்டினியூ முடிச்சிடுறேன் சார். இப்போ வந்து நீங்க வந்து உங்களுக்கு வருகின்ற அந்த டாலரை ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல நீங்க கேஷ் பண்ணி இங்க வச்சுக்கலாம். இதுதான் நம்ம வந்து ஒரு கிரிப்டோவை நாம் உருவாக்கவில்லை. இது மிக மிக அருமையான ஒரு யோசனை. இந்த யோசனையை தெரிஞ்சாவே அவன் பொங்கி எழணும், அந்த அளவுக்கு இது இருக்கு. இன்னைக்கு வந்து ரொம்ப, அதாவது அவரு ராமலிங்கம் சார் பேசின்னு இருக்கும் போதே யோசனை வருது, யாருக்கு போடலாம், யாரை பண்ணலாம், யாருக்கு தகவல் கொடுக்கலாம், நேரடியா தகவல் கொடுத்து யாரை உட்கார வைக்கலாம், இல்ல வர சொல்லலாம், லோக்கல்ல இருந்தா வர சொல்லிடலாம், தூரமா இருந்தாக்கா இந்த மீட்டிங்கை பாருங்கன்னு சொல்லலாம் என்கிற இந்த மாதிரியான உத்வேகத்தை இதுவரை தலைவர்கள் யாருமே தரல. ஏன்னா யாருமே வந்து அடுத்தவர் நலனை காப்பதற்காக இந்த நிறுவனங்களை ஆரம்பிக்கல. அந்த வகையில இன்றைக்கு இவ்வளோ பணங்களை செலவு பண்ணி அவங்களாகவே தன்னுடைய உழைப்பையும் 24 மணி நேரம் தூங்குறாங்களா என்னன்னு தெரியும். காலையில 3 மணிக்கு பார்த்தா டிராவல் இருக்கிறவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு நீங்க இருக்கும்போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டி, இந்த மாதிரியான ஒரு இது இந்தியாவிலே இதுவரை இல்லை. ஆனா நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்கன்னே தெரியல எனக்கெல்லாம் உண்மையிலே இந்த டீமே எனக்கு தெரியல சார். இதுதான் புதுசு. ஆனா இவ்வளோ பெரிய ஸ்டஃப் இருக்கிற, இவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானி கேட்டான்,
போங்க. நம்ம சங்கர் சார் இன்னும் ஃபாரின்ல தான் போட்டாங்க. பேர்ல் வைன் வந்து ஃபாரின்ல இருக்கு, உலக இன்டர்நேஷனல். அவங்க வந்து உலக பொருளாதாரத்தை சிந்திக்கிறவன் அவன் ஏற்படுத்தியிருக்கான், நீங்க வாங்க அப்படின்னு அழைத்தோம். ஆனா அவங்க கூட என்ன பண்ணான்னா, இது வந்து இப்போ சிஸ்டத்தை வந்து நாங்க வந்து அப்டேட் பண்றோம்னு சொல்லிட்டு மாத கணக்குல மூடி வச்சிருந்தோம். அது மாதிரி இல்லாம லைவ்ல இந்த கரண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் இருக்கும், அது மேலே உட்காந்து முடுக்குவாங்க. அந்த மாதிரி வேலையும் நடந்துகிட்டு இருக்கு, ரிப்பேரும் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில மிக பிரம்மாண்டமான ஒரு இது புலகாங்கீதம் அடைகிறோம் சார் நாங்கெல்லாம். நன்றி சார், எல்லாருக்கும் மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி. உங்களுடைய கருத்துக்களை ஐயா சொல்லுங்க ஐயா. இல்ல பேச முடியும் அவருக்கும். சிஸ்டம் ஆன் ஆகக்கூடிய நேரத்துல இருந்து இரவு 8 மணிக்கு சிஸ்டம் ஆஃப் ஆகக்கூடிய நேரம் வரை மக்களோடு உடனிருந்து அவர்களது குறைகளை கேட்டு சரி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பொதுநலவாதி தேனியை சேர்ந்த திரு மகாராஜன் சார் அவர்களை அழைக்கிறேன். வாங்க சார் மகாராஜன் சார். பிபிஏ ஸ்பீடு கேஸ் குடும்பத்தின் அனைத்து உறவுகளுக்கும் மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு, நான் செய்த நற்செயல், இதை வந்து நான் இங்கே பகிர்ந்துக்கிறணும் அப்படிங்கிறத விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா இங்கே வந்து 100% டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். எனக்குள்ள ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய என்னுள் இருக்கக்கூடிய ஒரு குறை என்ன அப்படின்னா தயக்கம். பிறர்கிட்ட போய் ஓப்பனாக பேசுறதுக்கு தயக்கம் வந்து என்னுடைய சிறு வயதுல இருந்தே இருந்துகிட்டு இருக்கு. அந்த தயக்கம் வந்து 3 நபர்களால் இங்கே வந்து உடைப்பட்டது. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய தலைவனாக இருந்தாலும் அவன் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி வழிநடத்தக்கூடிய ஒருவர் இல்லாட்டி அவனுடைய வாழ்க்கை தோல்வியை தழுவும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ 29 திருச்சி மீட்டிங் பண்ணப்ப திரு ராமலிங்கம் ஐயாவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சு. அவர் கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக வந்து எனக்கு அறிமுகப்படுத்துறாரு. இவர் தான் நம்ம தம்பி தேனி மகாராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறாரு. அப்போ ஒரு கேள்வி கேட்டாரு, என்ன மகா உங்களை நானே அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன், நீங்க அறிமுகம் ஆயிக்கிற மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. சார் நான் ரிசர்வ் டைப் சார், நான் ஆரம்பத்துல இருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னேன். ஓகே, இனிமேல் அந்த தயக்கத்தை விட்டுருங்க, இங்கே வந்து நீங்கள் சர்வை பண்ணுறதுக்கு தயக்கத்தை விடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். இருந்தாலும் எனக்குள்ள அந்த ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ராஜா சார் சொன்ன மாதிரி வெற்றியின் சிறந்த சொல் செயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ தெளிவுபடுத்தினாரு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சேன், எல்லாமே பண்ணேன். என்ன யார் காண்டாக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்த்தேன். அதனால எனக்கு கீழே 2 சிஸ்டம் ப்ரமோட்டர் உருவாக்கிருக்காங்க, அடுத்து 2 சிஸ்டம் ப்ரமோட்டர் இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு அருகில் இருக்கக்கூடிய ராமலிங்கம் சார் சொன்னார், பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட எத்தனை பேர்ட்ட நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்ட்டு. நான் யார்கிட்டையுமே பேசலை. எனக்கு எதிர்த்த வீட்டில் வாசப்படியை தாண்டினா அவங்க வீடு, அவங்க என்னுடைய சொந்த மாமா பொண்ணு. அவங்களும் இந்த ஸ்டேட்டஸை பார்க்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் நம்ம பிபிஏ ட்ரூ 3 குரூப்பில் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து யாரோ ஆட் பண்ணி விடுறாங்க. இன்னும் இவங்க ஆடாக இருக்காங்களே அப்படின்னு போயிட்டு நான் அவங்கள்ட்ட உடனே போய் கேட்குறேன். கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, மகா நீ வச்ச ஸ்டேட்டஸ் எல்லாமே நான் பார்த்தேன், ஒரு வார்த்தை நீ என்கிட்ட இதை பற்றி சொன்னையா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு ராமலிங்கம் ஐயா சொன்னதோடைய அந்த அர்த்தம் வந்து. ஸோ நான் வந்து இங்கே பேச தயங்கியிருக்கேன், என்னுடைய தயக்கம் தான், நான் தான் இதுக்கு வந்து எதிரியாக இருந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்னையிலேருந்து நான் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய நெருங்கியவர்களாக இருக்கட்டும், என்னுடைய மொபைலில் காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாரையுமே நான் முடிஞ்ச அளவுக்கு நேரடியாகவும் அலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு நான் பேசணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா, நேற்று வந்து 6 மணிக்கு ஜூம் ப்ரெசன்டேஷன் வந்து ஜிகே சாமி ஐயா வந்து எடுக்க சொன்னார். நான் சொன்னேன், ஐயா நான் இதுக்கு முன்னாடி நான் ப்ரெசன்டேஷன்லாம் எடுத்ததில்லை, போர்டில் எடுக்கிறதுனா நான் எவ்வளோ வேணாலும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல நீங்கள் வந்து ஓரளவு முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். நேற்று நான் அந்த ப்ரெசன்டேஷன் முடிச்சோடனே ஐயாவுக்கு கால் பண்ணும்போது, ஐயா என்னோடய ப்ரெசன்டேஷன் வந்து ஏதாவது குறைகள் இருந்துச்சா, ஏதாவது திருத்திக்கணுமா, எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்போது, இல்லை இடையில வந்து உங்களுக்கு கால் வந்ததுனால சில அந்த தடங்கள் வந்ததை தவிர உங்களுடைய ப்ரெசன்டேஷனில் குறை சொல்கிறதுக்கான 1% வாய்ப்பு கூட இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். ஸோ அப்போ என்னுடைய தயக்கம் வந்து முழுமையாக உடைப்பட்டது. இன்னொரு விஷயம், என்னோட அண்ணன் முரளி எனக்கு உதவி பண்ணியிருக்கலாம், என்னுடைய தம்பி அழகுராஜா வந்து என்னால் ஒரு 5000 10,000 வந்து சில திட்டங்களில் இழப்படைஞ்சிருக்கலாம். என்னுடைய மனம் வந்து சொல்லும், அவங்கள நான் இதில் கொண்டு வரணும், அவங்க என்ன இதனால் வந்து பயனடையணும், உதவி பெறணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். நினச்சிக்கிட்டே இருந்தால் அது எப்படி வந்து அவங்க வந்து இதுக்குள்ளே வருவாங்க?
நான் அவங்கள்ட்ட போய் பேசணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்தேன், அதை எதுவுமே அவங்க யாரும் பார்க்கல, எதுவுமே செய்யலை. அப்போ நான் பண்ண ஒரு செயல் தவறு. அவங்கக்கிட்ட நான் இது வரைக்கும் நான் ஒரு வார்த்தை கூட இந்த திட்டத்தை பற்றி நான் பேசலை. ஸோ இனிமேல் நான் பண்ணக்கூடியது ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் நேரடியாகவோ அலைபேசி மூலமாகவோ பேச போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக முழு நேரமும் 24 மணி நேரமும் பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்திற்காக தனது ஆற்றலை செயலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருச்சியை சார்ந்த திரு பாலு பழனியாண்டி சார் அவர்களை அழைக்கிறேன். வெல்கம் சார். நன்றிங்க ஐயா. ஜிகே சாமி சார், நன்றி. ஐயா, நான் ஒரு சின்ன அப்டேட்டுக்காக உள்ள வந்தேங்க. அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையில இருந்து நம்ம ஹிந்தி மீட்டிங் போடுறோங்க. ஹிந்தி மீட்டிங்கை பேசி அந்த லீடர்லாம் நான் கூப்பிட்டு பேசல. நைட்டு 11 மணி. ஏன் 11 மணி ஆச்சு அப்படின்னா, அவங்க 10 மணிக்கு தான் முடிச்சுட்டு வர்றாங்க. ஆல்ரெடி வந்து மலையாளம் தெலுங்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அது முனிராஜ் சார் என்னை தொடர்பு கொண்டாரு. சார், மணி ஓவர் ஆயிடுச்சு, உங்களை தொடர்பு கொள்ளாமலாம் அப்படின்னு கேட்டாரு. அப்போ நான் 24/7 தான் சார் சொல்லி அசால்ட்டா சொன்னேன். என்ன அசால்ட்டா சொல்றீங்கன்னாரு. இல்லை, நம்ம வந்து நமக்கு வேற பொழப்பு கிடையாதுங்க, ஓகேங்களா? இதான் எனக்கு ஒரு வாழ்வாதாரம். நான் திருப்பதி கூட போகல. எங்க வீட்டுல எல்லாம் கோச்சுக்கிட்டாங்க. என்னங்க, இப்போ எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இதை நம்ம புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்டாங்க. அதுக்கு நான் ஒரே ஒரு விளக்கம். என்னுடைய திருப்பதி வந்து பிபிஏ பீட் கேஷ் தான். அதுல எந்த விதமும் மாற்றம் இல்லை. ஐயா நேற்று ஒரு விஷயத்த சொன்னாரு, நீங்க எல்லாம் குழந்தைங்க எல்லாம் பெத்து அனாதையா விட்டுறீங்க அப்படின்னு சொல்லி. அது எனக்கும் பொருந்தும். திட்டத்தட்ட திண்டுக்கல் வைர வைரக்கல் நான் ஜாயின் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய டீமை நான் பார்க்கல. காரணம் என்னன்னா, என் ஊழார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கு பொருந்துச்சு. என் பிள்ளைங்கெல்லாம் தானா வளர்ந்துருச்சுங்க. உண்மையிலேயே ஊழார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ண நானு என் டீமை பார்க்கல. ஆனா என் டீம் பெரிய லெவல்ல வளர்ந்து நிக்குது. அது நேற்று தான் நான் கண் கூட பார்த்தேன், போனேன். அப்ப அவங்கள்ட்ட எல்லாம் பேசினேன். அப்ப ஐயா சொன்ன மாதிரி கோச்சுக்காதீங்கன்னு. ஏன் சார் நீங்க அப்படி சொல்றீங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். உங்க ஃபீல்டை தான் நீங்க வந்து மீட்டிங்ல காட்டுறீங்க, குரூப்ல காட்டுறீங்க, குரூப்ல வாய்ஸ் ரெக்கார்டு போட்டுறீங்க. எல்லா குரூப்லயும் நாங்க இருக்கோம், எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறோம். எது வேணும்னாலும் ஃபோன் பண்ணா அட்டன் பண்றீங்க. என் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்கள்கிட்ட பேசுறாங்க. அப்ப பேசுறாங்க. அவங்க என் டீம்னே எனக்கு தெரியல. நான் டோட்டலா எல்லா டீமையும் நான் வழி நடத்தும் போது என் டீம்ல எல்லாம் பேசியிருக்காங்கிறது எனக்கு நேத்து பூராமே நான் உள்ள வரல. உள்ள வந்துட்டு போயிட்டேன். நான் ஒரு ட்ரையல் பார்த்தேன். நம்ம இல்லைனாலும் இந்த சிஸ்டம் கரெக்டா நடக்குமானா 100% நடந்துச்சு. அப்பதான் எனக்கு வெற்றியா தெரிஞ்சது. நான் நேற்று பூராமே சீன்ல வரல. வந்துட்டு போயிட்டேன். என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போயிட்டேன். நான் இல்லைன்னாலும், நான் ஊருக்கு போயிட்டாலோ, நான் எங்கேயாவது வெளியில போயிட்டாலோ, எனக்கு பர்சனல் ஒர்க் பார்த்தா கூட இந்த சிஸ்டம் சரியா இயங்குதுங்கிறத நேற்று நான் 100% தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. அப்போ நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா, யாருக்கிட்டையும் போய் ஐடி கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, வழிக்க போனா குளம் என்ன கோத்திரம் என்னன்னு கேட்பாங்க. இப்ப மகாராஜன் சார் சொன்னார் இல்லையா, யாரோ ஒருத்தர் ஆட் பண்ணாங்க என்னுடைய அத்தை பொண்ணுன்னு. அது மாதிரி நீங்க பண்ண வேண்டிய விஷயம் மூணே விஷயம் மட்டும் பண்ணுங்க. இது என் டீமுக்கு நான் சொல்லி கொடுத்து சக்சஸ் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைங்க, டிபியை மாத்திருங்க. உங்க டிபியை வைக்கிறதுனாலோ வேற ஒருத்தரோட டிபியை வைக்கிறதுனாலயோ உங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. தயவு செய்து நம்ம பிபிஏ பீட் கேஸோட டிபியை வைங்க, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸை வைங்க. குரூப்ல உங்கள்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் நிறைய இருந்தா 50 ஆட் பண்ணுங்க, கம்மியா இருந்தா 10 ஆட் பண்ணுங்க. ஒரே நேரத்துல ஆட் பண்ணாதீங்க. இந்த விஷயத்த மட்டும் செய்யுங்க. 100% உங்களுக்கு டீம் வரல, ஒரு மாதத்துல 12 பேர் வரல அப்படின்னா நான் உங்களுக்கு 12 பேர் தரேன். செஞ்சு பாருங்க. வழிக்க போனா குளம் என்ன கோத்திரம் என்னன்னு கேட்பாங்க. நீங்க டெய்லி வந்து ஸ்டேட்டஸ் வைக்கணும். 24 ஹவர்ஸ்ல அழிஞ்சிரும். நீங்க வைக்கிற ஸ்டேட்டஸ் வந்து 24 ஹவர்ஸ்ல அழிஞ்சிரும். அது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம தான் ஸ்டேட்டஸ் வச்சுட்டோமே நினைப்பீங்க. நீங்க 24 ஹவர்ஸ் கழிச்சு போய் ஸ்டேட்டஸ் பாருங்க. ஸ்டேட்டஸ் நீங்க வச்சது எதுவுமே இருக்காது. 24 மணி நேரத்துக்கு ஒருக்க அலாரம் வைங்க. இந்த விஷயத்த நம்ம ஆரம்பத்துல சொன்னோம், இடையில மறந்துட்டோம். நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்டேட்டஸ் வைங்க, டிபியை மாத்திருங்க, குரூப்ல ஆட் பண்ணி விடுங்க. இந்த 3 விஷயத்த மட்டும் பண்ணுங்க. அதே சமயத்துல இன்னொரு விஷயம் பண்ணுங்க. யாரார் பார்த்துருக்காங்களோ இந்த இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை போய் பாருங்க. யாராரும் உங்க இது வாட்ஸ்அப்பை பார்த்துருக்காங்களோ அதுல உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த கண்ணு மாதிரி இருக்கும், அதை தொட்டிங்கன்னா தெரியும். அவங்கள்ட்ட சொல்லுங்க, சார் பாத்தீங்க ஒண்ணுமே ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஊண்டுதல் வரும். உங்கள்கிட்ட பேசுவாங்க, உங்க அணியில சேர்ந்துருவாங்க. மிகப்பெரிய லெவல்ல நம்ம எல்லாரும் ஜெயிச்சிடலாம்னு சொல்லி டைம் கம்மியா இருக்குன்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நன்ரி சார், நன்றி. ஐயா சொல்லுவார். ஐயா சொல்லுவார் ஒரே ஒரு விஷயம். ஐயா ஒரு விஷயம் அவரை கூப்பிட்டுருக்கு. தேங்க்யூ.
இல்ல நான் பேசுறேன். ஜிகே சாமி சார், இந்த சிஸ்டம் மேனேஜர் ஆயிருக்கவங்க யாரெல்லாம் 25 டைரக்டர் ஃபைல் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் போட்டோஸ் வந்து பாலு பழனியாண்டி சாருக்கு அனுப்பிச்சிருங்க. நேத்து வந்து சுப்பராஜ் சார் வந்து சிஸ்டம் மேனேஜர் ஆயிருக்காரு. அவர் இங்க இருந்தாருன்னா அவரிடம் இருந்து, ஏன்னா ஒரு காவல்துறை பணியாற்றிருக்கவங்களே 25 டைரக்டர் ஃபைல் அவர் பையனுக்கு, அவங்க மனைவிக்கு, இன்னொரு பையனுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் இருக்காரு. ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க சுப்பராஜ் சார். சுப்பராஜ் சார் இல்ல, இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இருக்காரு, வந்துட்டாங்க. உங்களிடமிருந்து ஒரு சில வார்த்தைகள் சார். உண்மையிலே பெருமையா இருக்கு. என்னன்னா சுப்பராஜ் சார் அடிக்கடி நான் கிண்டல் பண்ணுவேன். என்னன்னா நீ தமிழ் வாத்தியார போட்டு நீ சப் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டு அவ்வளவு வேலையிலையும் நேற்று சொல்றாரு சார், இப்ப டியூட்டி இருக்கு, நான் போய் அவரை பார்க்க போறேன், இவர் பார்க்க போறேன். அதே போல இந்த நியோமேக்ஸ்ல யாரெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, நியோமேக்ஸ் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், அவங்கள போய் பாருங்க, கண்டிப்பா நிறைய சக்சஸ் கிடைக்கும். அவர் அந்த மாதிரிதான் ஆட்களை போய் பாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு 1 கோடி இழந்திருக்கிறவருக்கு போய் ஆறுதலா ஒரு வார்த்தையை சொல்லி இன்னைக்கு நீங்க வாங்க இதுல பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா நியோமேக்ஸ்ல உள்ளவங்களுக்கு நிறைய டீம்ஸ் இருக்கு, அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. அதே போல இந்த ஆர்மி கலெக்ட் பண்ணவங்க எல்லாம் போய் பாருங்க. 5 வருஷம் கழிச்சுதான் 2 மடங்கு வருது, 3 மடங்கு வருது அப்படிங்கிறாங்க. அவங்கள போய் பாருங்க, நிறைய டிப்ஸ் தரோம். எனக்கு இன்னொரு விஷயம், ஜிகே சாமி சாரு, ராஜா சாருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, நீங்க இடையில இந்த 5 மீட்டிங் நடக்கிறப்ப ஏதாவது ஒரு மீட்டிங்ல ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி வச்சீங்க அப்படின்னா, இந்த பத்திர டீடைல் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். வெல்கம் சுப்பராஜ் சார். சார் வணக்கம் சார். அனைத்து பிபிஏ லீடர்களுக்கும் வணக்கம் சார். இப்போ நேற்று வந்துட்டு இந்த டீச்சர்ஸ் டீமு, ஆர்கனைசர்ஸ் டீம் வந்து நேற்று எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசினாங்க சார். ஏன் டைம் பேசினாங்க, உங்கள் ஐடியில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டாங்க சார். அதே மாதிரி எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க சார். எல்லாரும் வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார். இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இப்போ நம்ம தனியாக ஒரு பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு இப்போ அவங்களாம் வந்து ஒரு ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு வரப்போ வந்து நான் வந்துட்டு இன்னொரு ஐடி கூட இன்னும் 2 ஐடி கூட எந்த பிரச்சனையும் இல்லை, அதையும் சொல்லிடவான்னு கேட்டேன். அதுக்கு இல்லை சார், எனக்கு வந்து இதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதனால அதை மட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க சார். அது ஒரு விஷயம் சார். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், ஒன்னா கிளியர் பண்றது. அடுத்து வந்துட்டு நான் முந்தா நாள் வந்துட்டு 5 ஐடி போட்டேன் சார். 3 டைரக்டர், 2 வந்து என்னுடைய டீமுக்கு சப்போர்ட் பண்ணேன். அது போக என்னுடைய டீம்ல வந்து அவங்கவுங்களாம் பின்னு வாங்கி அவங்கவுங்களாம் போட்டு விட்டுருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் வந்துட்டு நேற்று வந்து ஒரு 3 ஐடி போட்டேன் சார். இன்னைக்கு ஒரு 3 ஐடி இப்போ நான் கையில் வச்சிருக்கேன். சார் கூப்பிடாம இருந்தா இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி ஐடி போடுறதுக்கு தான் போனேன். சார் வந்து கூப்பிட்டாங்க, அதனால தான் ஒரு கொஞ்சம் லேட் ஆச்சு சார். அதே மாதிரி எல்லாரும் பண்ணுங்க சார். இப்போ சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகாதவங்க வந்து முதல்ல வந்து 12 முடிச்சு வாங்க சார். என்னுடைய டைரக்டில் வந்து நான் இப்போ 8 சிஸ்டம் ப்ரொமோட்டராக உருவாக்கியிருக்கேன் சார். என்னுடைய டீம்ல கீழே அது தனி சார். அது போக என்னுடைய டைரக்ட் வந்து நான் வந்து 8 சிஸ்டம் ப்ரொமோட்டர் உருவாக்கிட்டேன் சார். இன்னைக்கு நாளைக்கு 2 பேர் உறுதியாக வந்துடுவாங்க சார். அதே மாதிரி நான் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருப்பேன் சார். நைட்டு நான் டியூட்டி பார்த்துட்டு இப்போ காலையிலாம் வந்தேன். நைட்டே 2 பேர்கிட்ட பேசிட்டேன் சார். அந்த 2 ஐடி 3 ஐடி தான் இப்போ போட போகிறோம் சார். தேங்க்யூ சார். எல்லாரும் இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்க சார். பெரிய அளவில் வந்து உண்மையிலே வெற்றி அடைவோம் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி சார். உங்களது அயராத களப்பணியிலையும் ஸ்பீடு கேஷுக்காக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை அளப்பரியது. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. சிஸ்டம் மேனேஜராக வந்திருக்கீங்க, அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். அடுத்ததாக சுதந்திரமூர்த்தி சார், உங்களுக்கு நன்றி. சுதந்திரமூர்த்தி சார், உங்களுக்கு அன்மியூட் தரேன். வெல்கம் சார். சார் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். ஹலோ. வணக்கம், வாங்க சார். வணக்கம் சார். சார் கேவிஎஸ்ல ஒரு சார் கரெக்ஷன்ஸ் சொல்லுங்க சார். எனக்கு இன்னும் வரல சார். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, நீங்க சொல்றது கேட்கல. இல்லை சார், கேவிஎஸ்ல கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் சொல்லுங்க சார். சரிங்க. மிஸ்டர் மகாராஜன் சொல்லிடுறேன் சார். சரிங்க சார். அனுப்பிச்சிருக்கேன் சார். இன்னும் அது கரெக்ஷன் வந்து அப்டேட் பண்ணணும் சார். எத்தனை நாள் ஆகுதுங்க? இப்போ ஒரு 15 டேஸ் இருக்கு சார். 15 டேஸ் ஆகுதுங்களா? இன்னைக்கு ஒரு முறை அவங்களுக்கு நினைவுபடுத்துங்க. இதுல என்னன்னா, நம்ம ஒருத்தர் வந்துட்டு கரெக்ஷன் கொடுக்குறோம், இது மட்டும் தான் நமக்கு ஞாபகத்துல இருக்கும்.
ஆனா இத மாதிரி கரெக்ஷன் நிறைய பேர் மூலமா அவங்களுக்கு வரும். எல்லாருக்குமே அவங்க சரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல நம்மளது இன்னும் பெண்டிங்ல இருக்கலாம். 15 நாள் ஆகுதுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு மகராஜன் சாருக்கு நீங்க மீண்டும் அனுப்புங்க, அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி. நன்றி சார், நன்றி. சாமி சார், ஒரு சின்ன ஒரு தகவல். உஷாராணி மேடம் வந்து அவங்களால பேச முடியுமான்னு ஹேண்ட்ரைஸ் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அவங்க நேற்று ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒன்று கொடுத்தாங்க. யாரெல்லாம் சிஸ்டம் ப்ரொமோட்டர் யாரெல்லாம் வந்து அப்ளைன் சப்போர்ட் இல்லையோ, ஸ்பான்சர் சப்போர்ட் யாருக்கு இல்லையோ, அவர்கள் ஒரு குரூப் ஆரம்பிச்சு தயவு செஞ்சு அதுக்குள்ள நீங்க போடுங்க. ஸ்பான்சர் வந்து சரியா இல்லைன்னா அவர்களுக்கு ஒண்ணு நம்ம சொல்லுவோம், இல்ல அவர்களை செய்ய வைப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கு. மேடம் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து மேடம் நீங்க இப்ப பேசலாமா? உஷாராணி மேடம் உங்களுக்கு ஓவர்ஸ் கொடுத்துருக்கு, வாய்ப்பு இருக்கா? உஷாராணி அம்மா கோஹோஸ்ட் தான் இருக்கீங்க, உங்களால பேச முடியும் அப்படின்னாக்கா நீங்க பேசலாம். ஓகே சார், அவங்க கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட கலந்துக்கிட்டு ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க ஸ்பான்சர் சப்போர்ட் இல்லாதவங்க தயவு செஞ்சு எனக்கு ஸ்பான்சர் சப்போர்ட் இல்ல, சப்போர்ட் மீன்ஸ்னா உங்களுக்கு 24 hours ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு, சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் கான்டாக்ட்லேயே கிடையாது அப்படிங்கிறவர்களெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுப்போம், அதைகளையும் களை எடுப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நீங்க அந்த குரூப் இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கிக்கிறேன். தேங்க்யூ சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக முருகானந்தம் சார், உங்களுக்கு அன்மியூட் தரங்க, பேசலாம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். சார், ஸ்பீடு கேஸ் உறுப்பினர், குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி சார். என்னுடைய ஐடி ஒரு 10 நாளா ஒரு ஐடியில் ப்ராப்ளம் இருந்தது. நம்ம தலைவர் பாக்கியராஜ் சார் நேற்றுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு, ஸ்பான்சரை அணுகுங்கன்னு சொன்னார். அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அது சரியாயிடுச்சு சார். அது பணம் கட்டக்கூடியவர் எனக்கு கட்டிட்டாரு, நான் அப்ரூவல் கொடுத்துட்டேன், நான் 750 அனுப்ப வேண்டியதை அனுப்பிட்டேன். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கு சார். அதாவது திருச்சி மீட்டிங்கு என்னால் வர முடியல, 12 பேரை உருவாக்க லேட் ஆயிடுச்சுனால அதை நினச்சி ரொம்ப ஃபீலாக இருக்குது. ஆனால் நல்லா போகுது சார். ஸ்பீடு கேஸை பற்றி யார்கிட்ட பேசுனாலும் அது நல்லா இருக்கு. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். மகிழ்ச்சி சார். இப்போ நம்ம கஸ்டமர் கேராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க, ஆர்கனைசர் டீம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க, இருக்கக்கூடிய குறைகளை சரி செஞ்சு தருவாங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ முருகானந்தம் சார் சொன்னது ஒரு சாட்சி அப்படி நம்ம எடுத்துக்கலாம். நன்றி. ஒரு சரியான திட்டம், சரியான சிஸ்டம், ஒரு சரியான தளத்துல நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தளத்துல பயணிக்கும் போது இந்த சிஸ்டத்தோட இணைஞ்சு சிஸ்டம் சொல்றத கேட்டு நடந்துக்கக்கூடிய ஒருவருக்கும் வாழ்க்கையில இல்லை கஷ்டம், புரிஞ்சுக்கலாம். நன்றி. ராமலிங்கம் சார், நீங்க பேசுங்க. இல்ல சார், நான் மைக்கா ஒரு தகவல் என்னன்னா, இப்ப சார் சொன்ன மாதிரி, முருகேசன் சார் சொன்ன மாதிரி, நேத்து இந்த 2 நாள்ல உங்க டீம்ல யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் சால்வ் ஆகி பேமெண்ட் வந்துகிட்டு இருக்காங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க போறோம். என் டீம்ல வந்து இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிருக்கு, என்னுடைய டீம்ல இந்த கஸ்டமர் கேரா செயல்பட்டதுனால என்னோட அணியில ஒரு சிக்கல் இருந்தது, அது இப்போ கிளியர் ஆயிருச்சு அப்படின்ட்டு யாருன்னா இருந்தீங்கன்னாக்கா கை உயர்த்துங்க. கஸ்டமர் கேர்ல இருந்து எனக்கு போன் போட்டு உங்க ஐடியில ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்ட்டு யாருன்னா இருந்தாலும் கை உயர்த்துங்க. நேற்று முன்தினமும் பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் கஸ்டமர் கேர்ல இருந்து நாங்க பேசுறேங்க. உங்க ஐடியில தெளிவா போயிட்டு இருக்கா, ஏதாவது சிக்கல் இருந்தா சொல்லுங்க, அதை நாங்க சரி செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி நமக்கு யாருன்னா போன் பண்ணி இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க கை உயர்த்தலாம். மகிழ்ச்சி சார். நன்றி சார், தேங்க்யூ. நன்றி. டியர் லீடர்ஸ், ஒரு இன்னைக்கு நடக்க போற அந்த 5 ஜூம்லையும்
எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வரும்போது ஒவ்வொரு புது நபர்களை கொண்டு வாங்க. அதே போல இன்னைக்கு வந்து 7:55 ஜூம்ல குறைந்தபட்சம் 1000 பேர் வர்றதுக்கு முயற்சி எடுங்க. நீங்க நினைச்சா மட்டும்தான் முடியும். என்னதான் நாங்க வந்து அட்வைஸ் பண்ணாலும், என்னதான் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், நீங்க மனசு வைக்கணும். இன்னைக்கு வைராக்கியம் இருக்கணும் சார். அந்த வைராக்கியம் இருந்தா முடியும். அந்த வைராக்கியத்தை இன்னைக்கு காமிங்க. இன்னைக்கு நடக்க போற ஜூமை நான் 1000 பேரை ரீச் பண்ண வைப்பேன் அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் எடுக்கணும் ஸ்டெப்பு. அவரு சார் எடுப்பாரு, இவர் எடுப்பாரு, அப்படிலாம் நினைக்க. நான் எடுக்க போறேன் அப்படிங்கிற மனநிலை வந்து நல்லா இருக்கும். நீண்ட நேரம் வந்து 6:44 ஆயிட்டு நீண்ட நேரம் பேசிட்டோம். இறுதியா வந்து நம்மளுடைய சேலம் மீட்டிங்கை வந்து வர 7ஆம் தேதி நடக்க போகுது சேலத்துல. அதுல வந்து பாத்தீங்கன்னா உதவி கொடு உதவி பெறு நல்லதே நடக்கும் அறக்கட்டளையின் மூலியமாக நடக்க போற முதல் மீட்டிங். எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. உதவி செய்யறதுக்கு யாரும் தடுக்க போறது கிடையாது. அது ஒரு பிஓபி. குறைந்தபட்சம் அதுல 100 பேர் 150 பேர் உட்காரலாம். சேலம் நோக்கி 7ஆம் தேதி வர்றவங்க அன்னைக்கு மாதேஸ்வரன் சார் வருவாரு. கண்டிப்பா மீட்டிங் எடுப்பாரு அப்படிங்கிற சொல்ல அவரை வெல்கம் பண்றேன். அவரிடமிருந்து ஒரு சில வார்த்தைகள். வெல்கம் மாதேஸ்வரன் சார். சார் வணக்கம். இப்போ வர 7ஆம் தேதிக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சுங்க சார். ஒரு 100லேருந்து 150 பேர் உட்காரலாம் சார். மெயினாக வந்து இது ஃபஸ்ட்டு இது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த சேலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க சார். அது தொந்தரவு பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அது இல்லாமல் இப்போ நம்ம பேனர் வந்து பக்காவாக இருக்குது. நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக அப்படின்னு போட்டிருக்கிற விஷயம் வந்து நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிறப்பாக இருக்கும் சார். இதையே நம்ம எல்லா ஊர்களிலும் இதை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஐடிஸ் வந்து குமியும் சார். நம்ம எதிர்பார்த்ததை விட ரிசல்ட் நல்லா இருக்கும். நான் தான் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதமே நம்ம ஆகஸ்ட் 15 வரைக்கும் 1000ன்னு இல்லை, ஆகஸ்ட் 15க்குள்ள 2500 பேர் வந்துடுவாங்க. இந்த மாதம் ஜூலைக்குள்ளாரே நமக்கு வந்து 1000 பேர் வந்து 1000 ரீச் பண்ணிடலாம். நம்ம சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து 1000 பேர் வந்துடுவாங்க சார். அதனால் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த சேலத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளார வர முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு கொஞ்சம் தகவல் சொன்னாங்கன்னா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்க சார். மற்றபடி எல்லாம் அமைகிறதுக்கு உங்களை மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். தேங்க்யூ சார். ஓகே சார். மாதேஸ்வரன் சாரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஹால் மீட்டிங் வந்து 5000 rupees எக்ஸ்பென்ஸ் ஆகுது சார். இது வந்து நம்ம தான் நடத்த போறோம். அதுல கலந்துக்கிறவங்க உண்மையிலே உங்களுக்கு சரி நம்ம ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க மினிமம் 100 ரூபாயிலேருந்து எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் நடத்த போற முதல் மீட்டிங்கிறதுனால நான் வந்து ஒரு 1000 ரூபாய் அவருக்கு நான் வந்து அவர் கொடுத்துறேன். அவரோட QR கோடு அதை வந்து 5000 வந்தோன்னா அவர் ஸ்டாப் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அந்த QR கோடு ஃபோன் நம்பரை மட்டும் பாலு பழனியாண்டி சாரோட ஒப்புதலோடு அதை வந்து வழிநடத்தி, ஏன்னா அந்த ஏரியாவில் அவர் தான் நடத்த போறாரு. அப்ப அவர்கிட்ட ஃபண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால சொல்றேன். தயவு செஞ்சு உங்களால முடிஞ்சதை மட்டும் நீங்க வந்து டொனேஷன் பண்ணுங்க. அங்க பார்ட்டிசிபேட் பண்றவங்க மட்டும் தான் பண்ணணும். நீங்க வந்து சேலத்தை இப்ப செல்வராஜ் சார் இருக்காருன்னா செல்வராஜ் சார் பக்கத்துல இருக்காரு, ஈஸ்வரன் இருக்காரு. அதே போல அந்த மேட்டூர் அந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்க மினிமம் 100 ரூபாய் கொடுக்கலாம். மேக்சிமம் நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். நான் அந்த மீட்டிங்க்கு 1000 rupees இப்ப அவருக்கு அனுப்பிச்சு வைக்க போறேன். இது வந்து எல்லாரும் சேர்ந்தாதான் முடியும். அதே போல ஒவ்வொரு ஊர்லயும் நடக்கிறப்ப அதுல வந்து எவ்வளவு நடக்குது. இப்ப மீட்டிங் செலவு 10,000 நம்ம தான் ஷேர் பண்ணிக்க போறோம். அப்ப உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். முடிந்ததை செய்யுங்க. பாலு பழனியாண்டி சார் நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவருடைய நம்பரை வந்து போக்கஸ் பண்ணி சேலம் நடக்க போற மீட்டிங்கு உங்களால் முடிந்த உதவியை அனுப்புங்கன்னு போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவரோட ஜிபேக்கு போகும். ஏன்னா அவர் ஒருத்தரே செய்ய முடியாது. அதுல ஈஸ்வரன் சாரு, அங்க இருக்கிற ராமலிங்கம் சாரு, சேகர் சார், நிறைய டீம் இருக்காங்க. அவர்கள் அந்த ஏரியாவில யாரு வந்து பயன்பெற போறாங்களோ அவர்கள் அதை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இது ஒரு துவக்கமா இருக்கட்டும். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ சார். சார் நான் இப்ப உங்களுடைய ஜிபேக்கு 1000 rupees அனுப்பிச்சிட்டேன். நீங்க வந்து பாத்துக்கங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் நான் அதுக்காக நீங்களாம் 1000 ரூபாய் கொடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது. அது வந்து மினிமம் 100 ரூபாய். 100 ரூபாங்கிறது சாதாரண விஷயம். அப்ப அந்த மீட்டிங் முதல் மீட்டிங் ஒரு 5000 சார். எவ்வளவு சார் அதுக்கு ஹால் ரெண்டு? 4720 ரூபா சார் ஜிஎஸ்டியோட சேர்த்து. 5000 கரெக்டா இருக்கும். நீங்க 5000 அங்க வந்து எதுவுமே கிடைக்காது. அங்க வந்து டீ ஸ்நாக்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்க அதை ஏன்னா அங்க வந்து மீட்டிங் மட்டும் நடக்கும். நம்ம புது நபர்களை போய் உட்கார வைங்க, பார்க்கலாம். ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே இன்னைக்கு. தேங்க்யூ சார். அதுக்குள்ள யாரும் அனுப்பிச்சிட்டாங்க பாருங்க சார். ஒரு ரிக்வஸ்ட்ங்க சார். அவரு பாலு பழனியாண்டி சாருக்கு அமௌண்ட் போடணும் சார். அவரு அதை மேட்ச் பண்ணி கொடுத்தாருன்னா போதும் சார். எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க சார். எனக்கு டைரக்டா வேணாம் சார். அப்படியா? சரி சார். சரி ஓகே. அவரே அதுல இருக்கட்டும். அவரே ஐயா ஒரு நிமிஷம். ஓகே நான் அனுப்பிச்சிட்டேன் உங்களுக்கு 100 ரூபாய். நான் தான் பண்ணிட்டேன். யாரோ போட்டாங்கன்னாங்கல்ல, நான் தான் 100 ரூபாய் போட்டேன். உங்க கொண்டு அனுப்பிட்டேன். ஏற்கனவே தலைவர் நம்ம என்னன்னா என்னையா இருப்போம் எப்பயுமே. ஐயா சொல்லிட்டாருன்னா அதுல மாற்றுக்கிறது இல்ல.
நான் உடனே லைவாவே போட்டு விட்டேன். இப்ப அதை பார்த்துட்டு தான் இல்ல சொல்லியிருக்காரு. ஈஸ்வரன் மாதேஸ்வரன் சார், இந்த ஒரு மீட்டிங் மட்டும் ஒரு ட்ரையல் பார்ப்போம். அடுத்தது நம்ம வந்து எப்படி ஃபண்ட் கலெக்ட் பண்ணி எப்படி வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாங்கிறத நம்ம ஆலோசனை பண்ணிக்கோ. இந்த ஒரு தடவை மட்டும் நீங்க அதை கலெக்ட் பண்ணீங்க. தேங்க்யூ. ஆமா, ஐயா சொல்றது கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. நன்றி 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 சார். முயன்றதை செய்வோம் முடியாதவர்களுக்கு, இயன்றதை செய்வோம் இயலாதவர்களுக்கு என்ற உயரிய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளை என்று உலகம் முழுக்க உதவி செய்வதற்கு தயாராகி இருக்கு என்பதை நினைக்கும் போது பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. திரு ராமலிங்கம் சார், நம்ம 7ஆம் தேதி சேலத்துல நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கான அந்த வடிவமைப்பு பதாகையை நீங்களே, ஏன்னா இது முதல் கூட்டம் அப்படிங்கிறதுனால நீங்களே உங்களது கரங்களால் அந்த பதாகையை வந்து குழுக்கள்ல பகிர்ந்துருங்க. இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்கு. நண்பர்களுக்கு அதை பகிர்ந்து கூட்டத்துக்கு வர நன்றி. இன்றைய காலை பொழுது மைக்க அன்மியூட்ல வச்சிருக்காரு. யாராவது பேசுறாரா? ராஜா சார். வணக்கம். வணக்கம் சார். சார், நம்ம குடும்பம் சார்பாக இன்னைக்கு நடக்கக்கூடிய முதல் மீட்டிங்க்கு, சேலம் மீட்டிங்க்கு நான் 500 ரூபா என்னால முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு எறும்பு உதவுற மாதிரி ஒரு சின்ன உதவி 500 ரூபா நான் பண்ணேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி 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 சார். மாதேஸ்வரன் சாருக்கு 5000 வந்து அவரே சொல்றாரு, யாரும் அனுப்பாதீங்கன்ட்டு. 5000 ரூபா வரைக்கும் தான் அதில் அலோடு. அதுக்கு மேல யாரும் பண்ண வேண்டியதில்லை. தேங்க்யூ. மாதேஸ்வரன் சார், 5000 ரூபாய்க்கு மேல வந்தா எனக்கு தெரியப்படுத்திருங்க. 5000 ரூபாய்க்கு மேல வந்தா அவங்களுக்கே நீங்க திருப்பி அனுப்பிடுங்க. நன்றி, வணக்கம். ராமலிங்கம் சார், ராமலிங்கம் சார் சொல்லுங்க. மீட்டிங், சேலம் மீட்டிங் வராங்கல்ல, அவங்களுக்கு ஒரு டீயும் ஒரு பிஸ்கட்டும் கொடுக்குற மாதிரி கூட கொடுக்கலாம்ல சார்? இல்ல சார், அதெல்லாம் வேணாம் சார். சார், டீ பிஸ்கட் கொடுக்கறதா சார் நம்மளுக்கு முக்கியம். அதெல்லாம் வேணாம் சார். இதை சார் ஒரு சிஸ்டத்துல கொண்டு வாங்க. மீட்டிங் வராங்க, மீட்டிங் வந்தா அங்க வந்து உட்கார்ந்து அந்த நாலேஜ் எடுத்துக்கிறத மட்டும் நீங்க கொடுங்க. கண்டிப்பாக நீங்க பெரிய பெரிய கம்பெனியோட வளர்ச்சியில பாத்துங்க, ட்ரைனிங்ல மட்டும் தான் கொடுப்பாங்க. பாக்கி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஒரு ஆம்வே மீட்டிங் நடக்குது, ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி, ஒரு சாக்லேட் கூட கொடுக்க மாட்டாங்க. அங்க வந்து என்ன மீட்டிங்கோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. அதை மாதிரி நீங்க தயார் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நாளைக்கு எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாம இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. அடுத்து 2 பேர் கை உயர்த்திருக்காங்க. 2 பேருக்கு மட்டும் பேச வாய்ப்பு கொடுத்துடலாம். திரு எஸ் சேகர் சார், உங்களுக்கு அன்மியூட் தரங்க, நீங்க பேசலாம். அனைத்து ஸ்பீடுகேஸ் உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம். அதிகமா நான் ஜூம் மீட்டிங்ல நான் அதிகமா இன்னும் பேசல. இன்னைக்கு தான் வந்திருக்கேன். சிறப்பாக அழகாக நம்ம பயணத்தை தொடங்கி இருக்கோம். உதவி கொடு உதவி பெரு, அழகா சிறப்பாக நம்ம செய்வோம். அழகா நம்ம டீம்ல எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டீம்ல கூட ஒரு 8 ப்ரொமோட்டர் உருவாக்கி இருக்கேன். கண்டிப்பா இதை சிறப்பா செய்வோம். அதே மாதிரி இந்த 7ஆம் தேதி நடக்கிற மீட்டிங்க்கு நான் வந்து என்னுடைய சார்பா 1000 ரூபாய் அவருக்கு அனுப்பிச்சிடுறேன். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி 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 சார். நன்றி. அடுத்ததாக திரு சிஎஸ் சார், வெல்கம். வணக்கம் சார். இந்த நாள் இனிய நாளாகும், வெற்றிகரமான நாளாக வாழ்த்துக்கள். நான் இப்ப கேரளால இருக்கிறேன். கேரளால இருந்து சில டீம்ல ராமலிங்க சார் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு இங்க உள்ள டீம்ல. அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு இப்போ ஒரு சின்ன சஜஷன், ஏன்னா வேற ஒன்றும் இல்லை. இந்த சேலம் மீட்டிங்கை பொறுத்தளவுல இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இப்போ ஒரு 500 ரூபாய் அனுப்பிச்சேன், யாரோ ஒரு 1000 ரூபாய் அனுப்பிச்சேன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ நான் என்ன இதை நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த சேலம் மீட்டிங்ல வரக்கூடிய இந்த 5000 எக்ஸ்பென்ஸுங்கிறது ரிலேட்டட் அது இருக்கட்டும். இப்போ அந்த சேலம் மீட்டிங் நடக்கிறதுக்கு இது என்னோட ஆர்கனைசேஷன், இது எனக்கானது வந்துட்டு. அப்ப இதுல என்னோட பங்களிப்பும் இருக்கணுங்கிறத நான் நினைக்கிறேன் அப்படின்னு எல்லார் மனநிலையிலும் இருக்கும். அப்போ நான் ஒரு உதவி பண்ண நினைக்கும் போது இந்த 5000 ஆனோட ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு என்னோட பங்களிப்பு இல்லாமலே பெருங்கிற எண்ணங்கள் எனக்கும் வரும், என்ன மாதிரி இல்லை நிறைய பேருக்கு வரும். அதனால இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எஃப்டிசில இருக்கக்கூடிய அங்க இருக்கவங்க யாரோ ஒரு அக்கௌண்ட்டை, அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுல ஒரு அக்கௌண்ட் அவங்க அந்த மானிட்டர் பண்ணிக்கிட்டோம். அந்த அக்கௌண்ட்டை வந்து பர்டிகுலரா இதுக்குன்னு வந்த இதை அந்த அக்கௌண்ட் அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள டிஸ்பிளே பண்ணிட்டு அதை அவங்க ஹேண்டில் பண்ணி அவங்க கரெக்டா வச்சிருந்தாங்கன்னா இப்ப இந்த 1000 500 இந்த ஒரு மீட்டிங் முடியறதுக்குள்ள 5000 முடிஞ்சு போயிருக்கும். அப்ப நான் பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருப்பேன். என் கையில கேஷா இருக்கு, நான் இங்க போய் ஜிபேல போய் எடுத்து மாதிரி பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமலே போயிடும். அதனால எஃப்டிசில இருக்கிறவங்க யாராவது ஒருத்தருக்கு அனுப்பிச்சவங்க எவ்வளவு வேணாலும் போட்டோம், அது இருக்கட்டும். அடுத்த மீட்டிங் அதை பயன்படுத்துகிற வாய்ப்பா இருக்கும். ஆனா உதவி பண்றதை வந்து யாரும் தடுக்காதீங்க, இவ்வளவு மட்டும் சொல்லி நிறுத்தாதீங்க அப்படிங்கிறது என்னோட சஜஷன். அது நீங்க மற்றபடி நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். பட் நல்ல விஷயம், நல்ல துவக்கம். இது கண்டிப்பாக
பெரிய சக்சஸ் ஆகுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாதேஸ்வரன் சார் நீங்க அப்படி பண்ணுங்க, இந்த எஃப்டிசி குரூப் இதை ஹேண்டில் பண்ணி வர அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டோம். அவங்க உங்களுக்கு பேமெண்ட் அவங்க கொடுப்பாங்க, 5000 அவங்க கொடுப்பாங்க, மீதி அவங்ககிட்ட இருக்கும். இப்போ ஒரு ஆரம்பமாவே இதை தோக்கமா வச்சுக்கலாம் என்னோட கருத்து. ராமலிங்க சார் இது என்னங்கிறது உடனே சொன்னார்னா சரியா இருக்கும். சார் இப்ப நீங்க எவ்வளவு அனுப்ப போறீங்க இந்த மீட்டிங்க்கு? சார் நான் 500 அனுப்புறேன் சார். அவ்வளவுதான். அதான் இப்ப ஒரு விஷயம் எஃப்டிசிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் சார். அதுக்கு வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி அதுல எந்த ஃபண்டும் வரல. இப்ப துவங்குறதுக்கு நீங்க ஒரு மீட்டிங்குள்ள அமௌண்ட் அனுப்புங்க. மற்ற விஷயங்கள் நம்மளுடைய உட்கார்ந்து பேசி அதை ஒரு வரைமுறைப்படுத்தினாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்ப மாதேஸ்வரன் சார் ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்றோம். நாளைக்கு தூத்துக்குடி ராஜா ஆரம்பிப்பாரு, அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம். அதெல்லாம் எஃப்டிசி பாத்துக்கும். இப்ப ஸ்டார்டிங்ல இதை பண்ணுங்க, மத்தபடி நம்ம எல்லாம் பண்ணலாம் சார். அதெல்லாம் வந்து நம்ம கலந்து பேசி பண்ண வேண்டிய விஷயங்கள். இப்போதைக்கு 7ஆம் தேதி டைம் கிடையாது. எஃப்டிசி அதுக்குள்ள எவ்வளவு ஃபண்ட் இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு டைம் இல்ல. இப்ப சொல்றது என்னன்னா 5000 ரூபாய் பணம் தேவை, யார் கொடுக்குறீங்க அவ்வளவுதான். கட்டாயம்லாம் கிடையாது, விருப்பப்படுறவங்க கொடுக்கலாம். நீங்க முதல்ல 500 ரூபாய் பணத்தை பே அனுப்பிச்சு விட்டுருங்க. மகிழ்ச்சி சார். இறுதியாக தனசேகரன் சார் உங்களுக்கு பேச வாய்ப்பு இருக்கு. நீங்க கோஹோஸ்ட் தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். சார் நீங்க கை உயர்த்திருக்கீங்க, கோஹோஸ்ட்ல இருக்கீங்க, மைக்கை தொட்டு நீங்க பேசலாம். தனசேகரன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், கேக்குதுங்களா? கேக்குதுங்க, பேசுங்க. சார் நான் இங்க சேலம் சார். நான் மாதேஸ்வரன் சார் நம்பரையும் ஈஸ்வரன் சார் நம்பரையும் எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்க சார். நான் இன்னும் அவங்களை கான்டாக்ட் பண்ணல. நான் இதுல இணைஞ்சிட்டேன் சார். இணைஞ்சு நான் கீழே எனக்கு ஒரு 5 பேர் கீழே டைரக்ட்ல போட்டிருக்கேன் சார். இப்ப அவர் நம்பரை கொடுத்தீங்கன்னாக்க நாங்க அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நான் அவரோட இணைஞ்சிருவேங்க. இன்னைக்கு நம்ம ட்ரூ குரூப்ல வந்து பேனர் வருங்க. பேனர்ல வந்து திரு மாதேஸ்வரன் சார், திரு ஈஸ்வரன் சாரோடைய எண்ணோட வரும். நீங்க அந்த எண்ணுக்கு அழைப்பு கொடுத்து அவங்கள்ட்ட பேசுங்க. சரிங்க சார். நன்றி. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்றைய காலை பொழுது இந்த இணைய வழி கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி தற்காலிகமாக இந்த கூட்டத்தை இப்போது நிறைவு செய்கிறோம். சரியாக காலை 9 மணிக்கு இதே இணைப்பு வழியாக நடக்கக்கூடிய பிளான் பிரசன்டேஷன் திட்ட விளக்க கூட்டத்திற்கு உங்களது அணியிலிருந்து புதிய நண்பர்களை அமர வைக்குமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய கூட்டத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நன்றி.